அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படட்டும். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நம்ம ஒரு செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடுவோம். வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த நல்ல தேவனை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த அருமையான காலை வேளையிலும் என் கர்த்தாவே, தேவன் நீர் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ 2-3 பேரை நாமத்தினாலே எங்கே தரித்து கூடியிருக்கிறீர்களோ அவர் மத்தியில் நான் அசைவாடுவேன், உலாவுவேன், இறங்கி வருவேன் என்று சொல்லியிருக்கு. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். என் தகப்பனே, இப்பொழுதும் இந்த சிறுமந்தை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். பேசுகிற அடியனுடைய உதடை என் தகப்பனே நீர் விருத்த சேதனப்படுத்துவீராக. அடியனை முற்றிலுமாய் மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படுவீராக. என் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையானது ஆவியாவும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அந்த வார்த்தையை என் தகப்பனே வியாக்கியானம் பண்ண உம்மால மாத்திரமே கூடும். நீர் ஒருவரே அதை பார்க்க, அந்த தகப்பனே அதை படிக்க, முத்திரைகளை உடைக்க பாத்திரராய் இருக்கிற பூமியில இருக்கிற ஒரு மனுஷனாகிலும் அதை என் தகப்பனை பிட்டு கொடுக்க பாத்திரர் கிடையாது. என் கர்த்தாவே, நீர் மாத்திரமே வெளிப்படும். உம்முடைய ஆவியானது உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே உலாவதாக, பிள்ளைகளுடைய இருதயத்தை எல்லாவற்றையும் என் தகப்பனை உம்முடைய ரத்தத்திற்கு கீழாக ஒப்புக் கொடுக்கிறேன். சிந்தனைகளை சிதறடிக்கிற சத்ருவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மேற்கொள்கிறோம். தூக்க கலகத்தையும் என் தகப்பனை நித்திரைகளையும் கொண்டு வருகிற சத்ருவையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே முறியடித்து போடுகிறோம். தகப்பனை ஸ்தோத்திரம். இந்த ஸ்தலமானது உமக்கென்று பரிசுத்தமாய் என்றென்றும் விளங்கத்தக்க கிருபை செய்யும். உலகமானது உள்ளே பிரவேசியாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். என் தகப்பனை உம்மால முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொரு வித்துக்களும் உள்ளே வந்து சேரத்தக்க, உம்முடைய சிறகுகளின் கீழே வந்து தஞ்சம் அடையத்தக்க கிருபை செய்யும். நீர் ஒருவரே என் தகப்பனை மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். அல்லேலூயா. செய்தியை உற்சாகத்தோட கேளுங்க, நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. சில சகோதரர்கள் புதுசாக வந்திருக்கிறாங்க. ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். செய்திக்கு ஆதாரமாக ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7-8 வாசிக்கலாங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். போதும். கடந்த வாரத்தில் நம்ம பாவம் எப்படி உள்ளே எப்படி பிரவேசித்தது, இல்லை என்றால் நீங்கள் எப்படி சாத்தானுடைய தோட்டத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறீங்கன்றத அடிப்படையில் அந்த தலைப்பில் தான் பார்த்தோம். இந்த செய்தியோடைய முக்கியமான தொடரே என்னதுன்றா உங்களுடைய மோட்ச பிரயாணம். அல்லேலூயா. இதில் தான் கேட்டுட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். இப்போ ஞானஸ்நானம், அதற்கு கீழாக பாவம் எப்படி உள்ளே பிரவேசித்தது. ஆனால் கடந்த வாரம் அதையும் அதற்குள்ளேயும் போக முடியலை. அதுக்காக தான் தலைப்பை வேற தலைப்பாக டைட்டில் மாற்ற வேண்டியதாக இருந்தது. தேவனுடைய மீட்புக்காக செய்யப்படுகிற அஸ்திபாரம். அல்லேலூயா. அதுதான் கடந்த வாரமாக பேசப்பட்டது. இந்த வாரம் வரலைன்னா போன வாரத்துக்குள்ள செய்தியை மறக்காமல் கேட்டுட்டு வாங்க. ஆமென். இல்லை என்றால் சுத்தமாக புரியாது. நான் பேசுறது நிச்சயமாக ஒரு அந்நிய பாஷையாக தான் இருக்கும் உங்களுக்கு. அல்லேலூயா. சரி, கர்த்தர் 1வது அதிகாரத்தில் நம்ம கடந்த வாரங்கள்லாம் பார்த்தோம். தேவன் மனுஷன் என்ற பகுதியை பூமியிலே கொண்டு வருவதற்கு முன்பாக வானத்தையும் பூமியை எதற்காக சிருஷ்டித்தார் என்பதை காட்சியெல்லாம் பார்த்தோம். என்ன காட்சிக்காக, எதற்காக இது எல்லாத்தையும் பூமியெல்லாம் இந்த மண்ணு என்ற காரியத்தை எல்லாம், மாம்சம் என்ற காரியத்தெல்லாம் கொண்டு வருகிறார் சொல்லும் பொழுது மீட்பின் திட்டத்தை வெளிப்படுத்தும்படியாக. அல்லேலூயா. அவர் மனதில் இருந்தது எல்லாமே அந்த அவருடைய பிளான் ஆஃப் ரிடெம்ஷன், எப்படி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக தான் இந்த காட்சிகள் எல்லாம் கர்த்தர் சிருஷ்டித்தார். இருளானது எதற்காக கொண்டு வரப்பட்டார்னா, இருள் ஒன்று இல்லைன்னா வெளிச்சத்தோடைய மகிமை என்னதுன்றே தெரியாது. அல்லேலூயா. அப்ப இருளானது அவசியமா? அவசியம். இருள் ஒன்று இல்லைன்னா அவருடைய மீட்பின் திட்டத்தை வெளிப்படுத்தவே முடியாது. இதை நல்ல மனிதனை வைத்துக் கொள்ளுங்க. நீங்க யாரு, உங்களுடைய அமைப்பு என்ன, தேவன் யார், அவருடைய அமைப்பு என்னது என்றதெல்லாம் ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டாச்சு. புதிதாக வரவங்க தயவு செய்து யூடியூப்ல அது இருக்கிறது, அந்த செய்திகளை தயவு செய்து கேட்டுட்டு வாங்க. அல்லேலூயா. நிச்சயமாக உங்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அப்போ கர்த்தருடைய நோக்கமே, இந்த பூமியானது உண்டாக்க சிருஷ்டிக்கப்பட்டதனுடைய நோக்கமே துவக்கத்திலிருந்து தம்முடைய மீட்பின் திட்டத்தை வெளிப்படுத்த. அப்ப முதலாவது மனுஷன் என்று சொல்லும் பொழுதே அது மரணத்துக்கு ஏதுவானதுன்றது தெரியும் நமக்கு. மனுஷனாலே என்ன பண்ணுவானா, மரணம் என்பது நிச்சயம். அவன் மரணத்தை வெளிப்படுத்தும்படியாக தான் எது கொண்டு வரப்படுகிறதுனா மனுஷன் என்ற ஒரு காட்சி. கர்த்தர் 82வது சங்கீதத்தில் என்ன என்று சொல்கிறார் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்கள் தேவர்கள் என்று சொன்னேனே, ஆனாலும் நீங்கள் லோகபுத்திரர்களை போல, மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். லோக புத்திரர்களை போல விழுந்து போறீங்கன்னு சொல்லுகிறார். அப்ப மனுஷன் சொல்லும் பொழுதே மரணம். ஆமென். அப்ப 1வது அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லப்பட்டாச்சு, கர்த்தர் அங்கே சிருஷ்டித்தார், 6வது நாள்ல மனுஷனை சிருஷ்டித்தார் என்றதுனா அது 2 கோணல்ல இருக்கிறது. வரப்போகிற காட்சியை குறித்தும் பேசுது, அது வேற ஒரு சிருஷ்டிப்பை குறித்தும் பேசுது. அல்லேலூயா. அது மனுஷன் என்ற காரியத்தை கர்த்தர் எழுதும் போது, ஆனா மனதில் அங்க வேற ஒரு காட்சி நடக்குது.
2வது அதிகாரத்தில் வரும்பொழுது மனுஷனை உருவாக்கும் என்று சொல்லுகிறார். சிருஷ்டிப்பு வேற, உருவாக்குதல் என்பது வேற. அங்க சிருஷ்டிப்பு என்று சொல்லும் பொழுது தம்முடைய தோட்டமானது அங்க எங்கேயோ ஒரு இடத்துல சிருஷ்டிக்கப்படுது. தோட்டம் என்பதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய தோட்டமானது பூமிக்கு கொண்டு வரப்படுகிறது. தோட்டம் என்று சொல்லும் பொழுதே அது அநேக மரங்கள் இருக்கும். அநேக மரங்கள் என்று சொல்லும் பொழுதே அது கர்த்தருடைய பிள்ளைகளை குறிக்குது என்பதை ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். அது கர்த்தருடைய ஆத்துமாவை குறிக்குது. அது தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவை குறிக்குது. அல்லேலூயா. அதுக்கு உதாரணம் வேணும், அநேக வசனங்கள் இருக்கு. முன்னாடி உள்ள செய்திகளை கேளுங்க தயவு செய்து. அப்போ கர்த்தர் அவருடைய தோட்டத்தை பரலோகத்திலிருந்து தாம் சிருஷ்டித்த பூமிக்கு கொண்டு வருகிறார். கீழே 7வது நாளில் அவர் ஓய்வு எடுத்தார் என்பதை பார்த்தோம். அதன் பின்பு கர்த்தர் மனுஷனை சிருஷ்டிப்போம் உருவாக்குவோம் என்று சொல்லும் பொழுது மண்ணிலிருந்து எடுக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது அந்த முதல் மனுஷனை பார்க்கும் பொழுது அவர் இன்னும் ஆதாம் என்று பெயரே விடல, மனுஷன் என்றுதான் அழைக்கிறார் என்பதை பார்த்தோம். அல்லேலூயா. முதல் மனுஷன் ஆதாம் என்பதுதான் நிச்சயம், அது மாற்று கருத்து எதுவுமே கிடையாது, ஆதாம் தான். ஆனால் அதுக்கு பேர் கொடுப்பதற்கு ஒரு காலம் வருகிறது, பேர் கொடுக்காமல் இருக்கும் பொழுது ஒரு காலத்தை அறிவிக்குது. ஆமென். அப்போ அந்த மனுஷன் என்ற கட்டத்தில் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் அந்த வழியில என்னத்தை பார்க்க முடியும்னா வெளிச்சத்தையும் பார்க்க முடியும், அவன் வழியில இருளும் எப்படியும் பட்டது என்பதையும் பார்க்க முடியும். ஆமென். அதை பார்க்கும் பொழுது எந்த மனுஷர்களும் வருவதற்கு முன்பாக எல்லா மனுஷர்களும் எங்கே இருக்கிறது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். கர்த்தர் விதையாக ஏற்கனவே பூமிக்குள்ளாக போட்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பூமியிலே இருப்பது ஒரு மிருகம் வருகிறது. வெளிப்படுத்தல் 13 நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். பூமியிலிருந்து ஒரு மிருகம் எழும்புது, அது ஆட்டுக்குட்டியை போல காட்சி அளிக்குது. சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பதையும் நம்ம பார்க்கிறோம். 4 விதமான மிருகமானது தானியேல் 7வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அப்ப அந்த மிருகமும் என்னது, பூமியிலிருந்து எழும்பக்கூடிய மிருகம் என்பது என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சமுத்திரத்திலிருந்து எழும்புகிற மிருகத்தை நம்ம பிரத்யட்சமாக நம்ம எங்கேயும் பார்ப்பதில்லை. அதெல்லாம் ஏதோ ஃபேண்டசி போல, ஃபேனட்டிக்ஸ் போல இருக்கும், ஏதோ கட்டுக்கதை கற்பனை மாதிரி தெரியும். ஆனால் அது ஆவியிலே அப்படிப்பட்டதான காட்சிகள் இருக்குது. அல்லேலூயா. உருவமாக இல்லை, அதோடைய வல்லமையை கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார். சிங்கம் போல இருக்குதுன்னா சிங்கமே அங்க அப்படியே உருவமா இருப்பதில்லை, சிங்கத்துக்கு ஒப்பான வல்லமையை காட்டுகிறது அது. அல்லேலூயா. அப்ப அந்த 4 விதமான மிருகமானது சமுத்திரத்தில் இருக்குது. அது எப்படியாக இருக்கிறது என்பதை பார்த்தோமானால் ஆவியாக இருக்கிறது. அது எல்லாமே நெகட்டிவை பிரதிபலிக்குது என்பதை அடையாளப்படுத்துகிறது. அல்லேலூயா. அப்ப சமுத்திரத்திலிருந்து எழும்பி வரக்கூடிய மிருகம் தான் பூமியிலே ஆட்டுக்குட்டியை போல காட்சி அளிக்குது. இது வெளிப்படுத்தல் 13 உங்களுக்கு நல்லா அதை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முந்தின மிருகம், முதலாவது மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்புது, அது பயங்கரமாக கொடிதாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். பூமியிலிருந்து எழும்புகிறது அந்த மிருகம் ஆட்டுக்குட்டியை போல இருக்கும் பொழுது அது மனுஷனை அடையாளப்படுத்துது என்பதை நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி அது எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா மிருகமாக, அது வலு சர்ப்பத்துடையதாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். வேணும்னா அந்த வசனத்தை திரும்ப ஒருக்கா வாசித்துக் கொள்ளலாம். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்தது. வலு சர்ப்பத்தை போல் பேசினது. அது எப்படி பேசுகிறது என்றால் வலு சர்ப்பத்தை போல பேசுகிறது. அல்லேலூயா. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த மிருகம் தான் இப்பொழுது இந்த ஆட்டுக்குட்டிக்குள்ள இருந்து செயல்படுது. உங்களுடைய எல்லா விதமான நெகட்டிவ் என்பது ஒருத்தவனால தான் பெற்று போட முடியும். உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்குமானால் அது ஒருவரால தான் பெற்றெடுக்க முடியும், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனால தான். அல்லேலூயா. பாசிட்டிவ்னு ஒரு ஆவி இருக்குது, அது வெளிச்சத்தை குறிக்குது. இருளை எதை குறிக்குது என்றால் நெகட்டிவை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்போ சமுத்திரத்திலையும் விதை இருக்குதா, அது ஆவியா இருக்குது. மண்ணுல என்று சொல்லும் பொழுது, நிலத்தை வறண்ட பூமி என்று சொல்லும் பொழுது அது இப்படியாக ஒரு சரீரத்தை பானையிலே கொண்டு வருகிறார் கர்த்தர். அல்லேலூயா. அப்ப இந்த மனுஷனை பார்க்கும் பொழுது சமுத்திரத்துல நீங்க உங்களுடைய நெகட்டிவ் ஏற்கனவே இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் மனுஷன் என்று சொல்லும் பொழுது அது எதை அடையாளப்படுத்துகின்ற மரணத்தை. அல்லேலூயா. அப்ப முதல் மனுஷனை கர்த்தர் பூமியிலிருந்து கொண்டு வருகிறார்னா அவனுக்குள்ளாக எதை வைக்கிறார்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இது பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும், பூமியிலிருந்து முளைச்ச முதல் மரம் யார் என்றால் அந்த முதல் மனுஷன் என்பது மரத்தை அடையாளப்படுத்துது. மரம் என்று சொல்லும் பொழுது யார் என்றால் ஒரு மனுஷன். அல்லேலூயா. அப்போ மனுஷன் என்று சொல்லும் பொழுதே அது ஒரு மரத்தை அடையாளப்படுது. அப்ப பூமியிலிருந்து வந்த ஒரே ஒரு மனுஷன், அது யார் என்றால் அந்த ஆதாம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப அந்த முதல் மனுஷனுக்குள்ளாக எதெல்லாம் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அது முதலாவது கர்த்தருடைய தோட்டத்தில் ஒரு பாகம். அவனுடைய ஆத்மா யாருக்கு சொந்தமானதுன்னா கர்த்தருக்குரியது. ஆனால் அந்த ஆத்மாவுக்குள்ளாக அதுதான் தோட்டமாக இருக்கிறது. ஆனால் அந்த தோட்டத்திற்குள்ளாக 2 காரியத்தை கர்த்தர் வைக்கிறார். அது ஜீவ விருட்சத்தோடையும் தொடர்பு கொள்ள முடியும், நன்மை தீமையோடையும் தொடர்பு கொள்ள முடியும். ஜீவ விருட்சம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நன்மை தீமை என்பது ஒரு அறிவு, ரெண்டுமே ஒரு அறிவு, ஒரு நாலேஜை தான் குறிக்கிறது.
ஏதாவது ஒரு நாலேஜோட நம்ம கனெக்ட் ஆக முடியும், நம்ம தொடர்பு வைத்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அந்த தோட்டமானது 2 விதமான அறிவு இருக்கிறது, அந்த 2 அறிவோடையும் தொடர்பு வைத்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்ப இந்த காட்சியை, இந்த படத்தை எல்லாரும் வச்சிருப்பீங்க. இதுல இடதுபுறத்தை காட்சியை பார்க்கும் பொழுது மத்திய பகுதியில் இருப்பது பூமி என்பதை உங்களுக்கு பார்க்க முடிகிறது. பூமியிலிருந்து இந்த இடது பக்கம் லெஃப்ட் சைடுல பார்க்கும் பொழுது அது காணக்கூடாத உலகத்தை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு விதத்துல சொல்லலாம், அது முழுக்க முழுக்க ஆவிக்குரிய காரியத்தை, ஆவியானது மாத்திரம் தான் அங்க இருக்கிறது. இன்னொரு விதத்துல சொல்லும் போது அது சமுத்திரத்தையே அடையாளப்படுத்துது. ஹல்லேலூயா. இந்த வலது புறத்துல இருக்கிறது ஒரு மண் சரீரத்துக்குரியதான வாழ்க்கையை குறித்து காண்பிக்கிறது. புரியுதுங்களா? புரியுதா? அப்ப இந்த பக்கத்துல பார்க்கும் பொழுது பூமியில ஒரு சமுத்திரம் இருக்கு, மேலையும் ஒரு சமுத்திரம் இருக்கிறது என்பதை வசனத்தை ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் நம்ம 1வது அதிகாரத்துல. ஜலத்திலிருந்து ஜலத்தை பிடித்து கர்த்தர் மத்தியிலே ஆகாய விரிவை என்று ஒன்றத்தை ஏற்படுத்தி மேலே என்ன பண்ணிருக்கிறார்னா ஜலம் என்பதை மேலையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப மேலையும் ஒரு சமுத்திரம் இருக்கு, கீழேயும் ஒரு சமுத்திரம் இருக்கு. மேலே உள்ள சமுத்திரம் என்று சொல்லும் பொழுது ஜாதிகளும் பாஷைக்காரர்களும் ஜனங்களும் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்துல ஜலம் என்று சொல்லும் பொழுது நிறைய தண்ணீர்களை சேர்ந்ததுதான் எதுவாக இருக்கும் என்றால் சமுத்திரம். அப்போ ஜலம் என்பது கர்த்தருடைய வார்த்தையும் அடையாளப்படுத்தும், அதே சமயத்துல பொய்யையும் அடையாளப்படுத்தும். ஏன்னா பொய்யும் எப்படிதாக இருக்கிறது என்றால் வார்த்தையாக தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ 2 விதமான வார்த்தைகள் இருக்கு, சத்தியம் என்று இருக்கிறது, பொய் இருக்குது, வெளிச்சம் இருக்கிறது, இருள் இருக்கு, மேல ஒரு சமுத்திரம் இருக்கு, கீழே ஒரு சமுத்திரம் இருக்கு. ஆமென். அப்ப இந்த பூமியில வரும்பொழுது எல்லாத்தையும் கர்த்தர் இந்த மாம்சம் என்று சொல்லும் பொழுது பொதுவான ஒரு நிலமாக கர்த்தர் மாற்றிக்கொண்டார். இருளும் வெளிச்சமும் சந்திப்பதற்கு ஒரு பொதுவான ஒரு நிலத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்துக்கிட்டார், ஒரு ஸ்தலத்தை எடுத்துக்கிட்டார். அது எதுவாக இருக்கிறதுனா பூமி. கர்த்தர் யுத்தத்திற்கென்று ஒரு ஸ்தலத்தையும் அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டார். முதலாவது யுத்தம் எங்கே உண்டானது என்று உங்களுக்கு தெரியும், பரலோகத்தில் உண்டானது. அது பாதாளத்தில் உண்டாகல, பரலோகத்தில் தான் வீற்றிருக்கிற ஸ்தலத்தை, அந்த சமூகத்திற்கு முன்பாக தான் அங்கே என்ன பண்ணார்னா லூசிஃபரையும் கொண்டு வந்தார், இருளையும் அங்கதான் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்ப இந்த பூமியிலே கர்த்தர் எதை தமக்கு போர்க்களமாக தெரிந்து கொண்டார்னா தனக்கு அதாவது தன்னுடைய தோட்டம் என்று சொல்லப்படும் அந்த தன்னுடைய பிள்ளையோடைய ஆத்மாவை அவர் எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆத்மா என்பதும் அவருடைய ஆத்மா என்பதும் எப்பொழுதும் ஒண்ணுதான். நீங்களும் அவரும் ஒன்று. ஹல்லேலூயா. அப்ப அவர் தெரிந்து கொண்ட ஆத்மா எந்த ஆத்மானா ஜீவ ஆத்மாவை. ஜீவ விருட்சங்கள், அதாவது ஜீவனுள்ளோர் தேசமானது இருக்கிற இடத்துல தான் எதையும் விட்டார் என்றால் நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்தையும். ஹல்லேலூயா. தோட்டத்துக்குள்ள விட்டது யாருன்னா அது கர்த்தர். அது எல்லாம் அவருக்கு உரிமை உண்டு, அவருக்கு அது முழு சுதந்திரம் உண்டு. நம்ம எதற்கு என்று சில ஞானிகள் எல்லாம் கேள்வி கேட்பாங்க, அவரே வச்சாராம், அவரே எல்லாத்தையும் உள்ள விடுவாராம், இது என்னது, அவரே என்ன பண்றாரு, நம்மளை வச்சு விளையாட்டு பண்றாரா? இந்த மாதிரி அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு நம்ம நாட்டு பிரதமர்கிட்ட போய் கேட்பீங்களா? ஹல்லேலூயா. சாதாரண ஒரு மனுஷன், ஹல்லேலூயா, ஒரு வார்த்தையை எதிர்த்து கேட்டாலே லத்தி அடி கொடுக்குறாங்க. மரணத்துக்கு ஏதுவான ஒரு சரீரத்துக்குரியவனுக்கே இவ்வளவு வல்லமை உண்டா, அவர்கிட்ட நீங்க என்ன கேட்க முடியும்? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பீர்கள், ஆனால் அவரோடு வைத்திருக்கிற இந்த ப்ரோக்ராம் இது அவருடைய நிகழ்ச்சி. ஹல்லேலூயா. அதுல நாம கூட அவரோட கூட போயிட்டு அதுல சந்தோஷப்படுறது தான் நம்ம வேலை. ஹல்லேலூயா. இங்க இருந்து அவருக்கு ஏன் இப்படி செஞ்ச, அவருக்கே நம்ம போய் ஆலோசனை சொல்ற அளவுக்கு நம்ம எல்லாம் ஒன்றும் பெரிய ஆட்களும் கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் இங்கே முதல் மனுஷனை காட்சியை பார்க்கும் பொழுது வெளிச்சத்தையும் பார்க்கணும், இருளையும் பார்க்கணும். இப்படிதான் நம்ம டிராவல் பண்ண போகிறோம். நம்மளுடைய பிரயாணமானது இப்படிதான் இருக்க போகுது. அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த ஒரு மனுஷனையும் அவன் இடத்துல இருக்கிற இன்னொரு பாகத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எதோட யுத்தம் பண்றீங்கன்றது தெரியும். உங்க வாழ்க்கையில சுத்தி சுத்தி வரக்கூடிய பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது தெரியும். ஒவ்வொரு டெம்டேஷன், ஒவ்வொரு சோதனைகளையும், அது எந்த விதமான சோதனைகள் பாதாளமானது கொண்டு வந்தாலும் அதை ஜெயம் கொள்றதுக்கு வழியே கர்த்தர் இங்கே தான் வச்சிருக்கிறார். கர்த்தருடைய சிந்தை மாத்திரம்தான் மாம்ச சிந்தையை மேற்கொள்ள முடியும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் முதல் மனுஷனை கொண்டு வரும் பொழுது அவனை எப்படியெல்லாம் கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆதியாகமம் 2வது அதிகாரத்தை 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். இப்பொழுது அந்த தோட்டத்தில் என்னதான் நடந்துச்சு? தோட்டம் என்று சொல்லும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்களே, அது ஏதோ ஒரு பெரிய அப்படியே நம்ம பெரிய பொட்டானிக்கல் கார்டன் அந்த கார்டன்லாம் இருக்குதுங்களே, அந்த மாதிரி தோட்டத்தை கர்த்தர் குறித்து பேசவே இல்லை. அவர் தம்முடைய தோட்டம் என்று சொல்லும் பொழுது அவர் தம்முடைய பிள்ளைகளோடையது. ஹல்லேலூயா. அப்ப அவர் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த இடத்துல அந்த பரலோகத்தின் காட்சியை முழுவதுமாக அங்க கொண்டு வந்திருக்கிறார். அந்த இடத்துல தான் இந்த முதல் மனுஷனை, அது யார் என்றால் தன்னுடைய சொந்த பிள்ளை, அந்த கூட்டத்தில் இருக்கிற அந்த தோட்டத்தில் இருக்கிற ஒரு முதல் நபரை மண்ணிலிருந்து எடுத்து அந்த ஆத்துமாவை இந்த மண்ணின் சரீரத்துக்குள்ளாக வைக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த தம்முடைய பிள்ளை எங்க தான் இருந்தாகணும் என்றால் 7வது நாள்ல எப்படி ஒரு இளைப்பாறுதல் இருந்துச்சோ அதே இளைப்பாறுதலுக்குள்ளதான் அவனையும் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா.
இப்பொழுது அங்கே என்ன நடந்துச்சு என்பதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏசாயா 51 3வது வசனத்தில் ஏற்கனவே இருக்குது. ஹல்லேலூயா. அங்கே துதிகளின் சத்தங்களும் ஆராதனைகளும் அதுதான் சங்கீதங்களும் இதுதான் இருக்கிறது அங்கே. ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துக்கு கொண்டு வரும் பொழுது நன்மை தீமை வெளிப்பட்டுச்சா? நன்மை தீமை உள்ள இருக்குது, ஆனால் அதற்கு இன்னும் உயிரானது இன்னும் பண்ணப்படலைன்னா கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. ஜீவ விருட்சம் அவனை கொண்டு வரும் பொழுது போன வாரம் பார்த்தோம். முதல் மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? முதலாவது மண்ணிலிருந்து எடுக்கிறார். மண்ணிலிருந்து எடுக்கும் பொழுது ஒரு சரீரமானது எப்படி இருக்குமானால் அதுக்கு மூச்சு கிடையாது, காது கேட்காது, கண்கள் பார்க்க முடியாது. ஆக மொத்தத்தில் அது ஒரு டெட் பாடி என்பதை பார்த்தோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அங்கே அந்த முதல் மனுஷனை வைக்கும் பொழுது முதல் அந்த மண்ணிலிருந்து எடுக்கும் பொழுதே அவனுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா டெட் பாடி தான் அவன். ஹல்லேலூயா. அதன் பின்பு என்ன அவன் நாசிலே ஊற்றுகிறார்னா ஜீவ சுவாசம் என்று சொல்லப்படும். அப்ப ஜீவ சுவாசம் என்று ஒன்று இருக்குமானால் மரண சுவாசம் ஒன்று இருந்தே ஆகணும். வெளிச்சம் ஒன்று இருந்தா இருள் ஒன்று இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப இந்த கட்டத்தை வரைக்கும் பார்க்கும் பொழுது இன்னும் ஸ்திரீயானவள் வெளிப்படலை, பெண் பாகமானது இன்னும் வெளிப்படலை. கர்த்தர் இவரை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லும் போது அப்ப தேவனை எப்படிதான் இருக்கிறார் என்பது தெரியும். ஆணும் பெண்ணுமா இருக்கிறார். அந்த ஆண் பெண்ணுனா என்னதுன்றது உங்களுக்கு தனி செய்தி இருக்குது, அதை யூடியூப்ல போய் கேளுங்க. ஹல்லேலூயா. பிந்தின ஆதாம் என்னன்னு தெரியணும்னா புக்குக்கு பின்னாடி படிக்க மாட்டீங்க, புக்குக்கு ஃப்ரண்ட்ல தான் வந்தாகணும். ஆனால் புக்குக்கு ஃப்ரண்ட்லேயே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? லாக் போட்டு வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. ஏன்னா மொத்த பைபிளே ஓப்பன் பண்ணணும்னா அவர் தான் இறங்கணும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் அந்த பெண் பாகம் வெளிப்படாத வரைக்கும் அவன் நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறதால் இன்னும் தீமை நன்மை தீமையும் இன்னும் வெளிப்படலை. அது எவ்வளவு பெரியதான ஒரு ஆக்ரோஷமானது என்பது காட்சியும் வெளிப்படலை. இப்பொழுது அவன் முழுக்க முழுக்க எதை தான் வெளிப்படுத்துகிறான் என்றால் ஜீவ விருட்சத்தை மாத்திரம். ஹல்லேலூயா. அப்ப ஜீவ சுவாசத்தை அவனுக்கு ஊதும் போதுதான் அவனுக்குள்ளாக எதையும் கர்த்தர் வைக்கிறார்னா தன்னுடைய ஜீவ ஆத்மாவையும் வைக்கிறார். எப்படி கர்த்தருடைய தோட்டத்தில் இருந்தானோ அதே நிலைமையில இந்த மாம்ச சரீரத்துக்குள்ளேயும் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அவனை நீங்க யாரும் டிக்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவன் நேரா எதை தேடுவானா கர்த்தருடைய சத்தம் எங்க இருக்குதுன்னு தேடுவான். அவனா ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா. என் நாடுகள் அவர் சத்தம் அங்க கேட்குதுன்னா தானா ஓடிடும். யாரும் பிடிச்சி டேய் போடா போடான்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ அவன் முதலாவது பார்க்கும் பொழுது ஜீவாத்மா உடையவனா இருக்கிறார், ஜீவ சுவாசத்தை உடையவனா இருக்கிறார். ஜீவாத்மா இருக்குமானால் அப்ப மரண ஆத்மான்னு ஒன்று நிச்சயமாகவே இருக்கணும். அதற்கு காட்சி இன்னும் வந்துதா? காட்சி இன்னும் வரல. ஹல்லேலூயா. அப்போ இவனுக்கு முதல் காட்சியை ஆதாமுக்கு எப்படி சொல்ல கர்த்தர் காட்சியில் வைக்கிறார்னா ஆதாம் என்று பார்க்கும் பொழுது முதலாவது அவன் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. இரண்டாவது பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பெண் சாயலை கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது எதுவை குறிக்குதுனால் தேவனுடைய பெண் சாயல் பெண் பாகத்தை அடையாளப்படுத்துகிறது என்று ஏற்கனவே வாசித்திருக்கோமே இல்லையா? அப்படியே முடிக்காதீங்க. ஹல்லேலூயா. அப்போ இவன் எப்படி எதை அடையாளப்படுத்துகிறார்னால் பெண் சாயல் என்று சொல்லும் பொழுதே கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்படுத்துவது தான் பெண் சாயல். ஹல்லேலூயா. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் எப்படியாக இருக்கிறானால் ஒரு தேவனுடைய குமாரனாக இருக்கிறான். ஆமென். அதன் பின்பு சபையை அடையாளப்படுத்துகிறான். அவன் சபையை அடையாளப்படுத்துகிறான். இவன் எந்த நிலைமையிலனா இன்னும் பெண் சாயல் வெளிப்படலை, இன்னும் இருளானது எப்படிப்பட்டது என்ற காட்சியும் இவன் மட்டும்தான் இப்போதுக்கு பூமியிலே மனுஷன் என்று சொல்லக்கூடியவன் இவன் ஒருத்தவன் தான் இருக்கிறான். ஹல்லேலூயா. இவன் ஜீவ ஆத்மாவை உடையவனாக இருக்கிறான். ஆமென். அதன் பின்பு பார்க்கும் பொழுது அவன் ஒரு குத்து விளக்காகவும் இருக்கிறான். குத்து விளக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். ஹல்லேலூயா. அதன் பின்பு பார்க்கும் பொழுது நெகட்டிவையும் அடையாளப்படுத்துகிறான். எப்படி நெகட்டிவ் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதையும் அவன் வெளிப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் இவனை என்ன பண்ணுகிறார் என்றால் மனுஷனை, ஆமென், இன்னும் ஆதாம் இன்னும் காட்சிக்கு வரல. இதெல்லாம் போன வாரம் சொல்லியாச்சு, திரும்பவும் உங்களுக்கு ரீகால் தான் பண்றேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த மனுஷனை கூப்பிட்டு வந்து தோட்டத்துக்கு நீ என்னவாக இருக்கணும்னா நீ தான் அப்போஸ்தலன், நீ தான் தீர்க்கதரிசி, நீ தான் சுவிசேஷகன், நீ தான் போதகர், நீ தான் யாரு? மேய்ப்பன். ஹல்லேலூயா. இது எபேசியர் 4வது அதிகாரத்தில் கர்த்தர் 5 விதமான ஊழியர்களை வைத்திருக்கிறார். அந்த 5 எதை அடையாளப்படுத்துதுன்னா கர்த்தருடைய வலது கரத்தில் இருக்கிற 5 விரல்களை அடையாளப்படுத்துது. அவங்க யாருனால இயக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையினாலே. ஹல்லேலூயா. அப்படியாக தான் முதல் ஆதாமை தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இன்னொரு விதத்தில் சொன்னா இந்த தோட்டத்தை பாதுகாக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆனால் தன்னுடைய முழு பொறுப்பையும் யார் மேலே கொடுக்கிறார் என்றால் அந்த ஒரு மனுஷனை மேலே. அவன் சபையை அடையாளப்படுத்துகிறான்னா இந்த கட்டத்தை வரைக்கும் இன்னும் ஸ்திரீயானவள் வெளிப்படலை,
இருளும் வெளிப்படல, காட்சியில இன்னும் வரல. இத வரைக்கும் காட்சியை பார்க்கும்போது இப்படிப்பட்ட நிலைமையில தான் அவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ தோட்டத்துக்கு கொண்டு வரும் பொழுது தோட்டத்தில் இருக்கிற மரங்கள் எல்லாம் இப்பொழுது என்ன செய்யணும்னா இவனுடைய சத்தத்தை தான் கேட்கணும். இப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா, ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு அது எங்க வருதுன்னா தோட்டத்துக்கு வந்து பாயுது என்று பார்க்கிறோம். அந்த ஒரு நதி என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய சிந்தை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சிந்தையானது இப்பொழுது வேற யாருக்கும் போகாது, அந்த ஒரு மனுஷன்ட்டு தான் போகும். ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த மனுஷங்கிட்ட போனாதான் உங்களுக்கு ஆகாரம். அந்த ஒரு மனுஷங்கிட்ட போய் நீங்க உட்கார்ந்தாதான் உங்களால வாழவும் முடியும், கர்த்தருடைய தோட்டமே ஜீவிக்க முடியும். ஆமென். அப்ப இந்த பூமியானது வாழ்வதை எதை வைத்துனா தன்னுடைய பிள்ளைகளை வைத்துதான் போன வாரம் பார்த்தோம். இந்த பூமி ஜீவிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய தோட்டம் பரலோகத்திலிருந்து இறங்கி இங்க வரணும். அதுவும் இந்த பூமி ஒன்றாக மாறவிட்டால் கர்த்தர் சிருஷ்டித்த எந்த காரியமும் ஜீவனோட இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப இந்த முதல் மனுஷன் கையில தான் கர்த்தர் சாவியை கொடுத்துட்டார். தோட்டத்துக்கு செய்தியை கொடுக்குறது அவன் தான், எல்லாத்தையும் அவன் தான் செஞ்சாகணும். இப்படியாக கர்த்தர் ஒரு காலகட்டத்தை வைத்திருக்கிறார். ஆதாமை பார்க்கும் பொழுது மொத்தம் 4 கட்டங்கள் அவனுடைய வாழ்க்கையில இருக்கு. கர்த்தருக்கு சித்தமான இந்த படத்தை அடுத்த வாரம் போட்டு கொண்டு வரேன். ஹல்லேலூயா. மொத்தம் 4 குத்து விளக்குகளாக அவனை பிரிக்கலாம். ஹல்லேலூயா. 4 கட்டத்தையும் 4 குத்து விளக்காக பிரிக்கலாம். உங்களுக்கு குத்து விளக்கு எத்தனை எல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறாருன்றது உங்களுக்கு காட்சியில தெரியும். ஆமென். மோசே கிட்ட சொல்லும் போது ஒரு குத்து விளக்கு, சாலமோன் ஆலயம் வரும்பொழுது 5 குத்து விளக்கு, சகரியா தீர்க்கதரிசி பார்க்கும் பொழுது ஒரு குத்து விளக்கு. ஆனால் வலதுபுறத்திலையும் இடதுபுறத்திலையும் ஒலிவ மரங்கள், அதுவும் எப்படியாக தான் இருக்கிறதுனால ஒரு அது குழாய் வழியாக தான் அதுவும் போகுது என்பதை பார்த்தோம். யோவான் வெளிப்படுத்தல பார்க்கும் பொழுது எத்தனை குத்து விளக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது 7 குத்து விளக்கு. ஹல்லேலூயா. ஆனால் ஒரே ஒரு குத்து விளக்கு தான் உண்டு, கர்த்தருக்கு ஒரே ஒரு சரீரம் தான் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ ஆதாமுடைய கட்டத்தில் பார்க்கும் பொழுது 4 கட்டங்கள் இருக்குது. முதலாவது குத்து விளக்கு, இது வரைகிறதுக்கு நேரம் போயிடும், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். ஹல்லேலூயா. மொத்தம் 4ஆக அவனுடைய கட்டத்தை என்ன பண்ணலாம்னா பிரிக்கலாம். ஹல்லேலூயா. குத்து விளக்கு என்று சொல்லும் பொழுது அது தொடர்ச்சியாக தான் உண்டு. உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிட்டேன் சாலமோனுடைய ஆலயத்தில் இருக்கிற குத்து விளக்கை வைத்து. ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த குத்து விளக்கு பார்க்கும் பொழுது முதல் கட்டம் இதை வரைக்கும் என்ன பண்ணப்படலைன்னா ஸ்திரீயின் பகுதி வரல, அவன் இருளும் என்ன பண்ணப்படலைன்னா வரல. அப்போ அதை வரைக்கும் அவனுக்கு ஒரு காட்சி இருக்கிறது. இந்த முதல் பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த துவக்கமானது எப்படியாக இருக்கிறதா, மத்தி பகுதி தான் எதை அடையாளப்படுத்துது என்று பார்த்தோம்னா பலியை அடையாளப்படுத்துது என்று பார்க்கிறேன். ஏன்னா இந்த மத்தி இருக்கிற பகுதி தான் என்ன பண்ணுகிறது, வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இருக்கிற கிளைகளை சுமக்குது. அந்த மத்தி பகுதி எதை அடையாளப்படுத்துது என்று சொல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சுமக்கிறார். ஹல்லேலூயா. விசித்திரமா பார்க்காதீங்க. ஆமென். தெரியுமில்ல. அப்ப மத்தி பகுதி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் என்ன பண்ணுகிறார் என்றால் வலதுபுறத்திலேயும் இடதுபுறத்திலேயும் இருக்கிற கிளைகளை. ஹல்லேலூயா. அப்போ ஆதாம் யாரை அடையாளப்படுத்துகிறார் என்று சொல்லும் பொழுது முதலாவது கிறிஸ்துவை. ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது, பின்பாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு வாழ்க்கை. இந்த 4 சேர்த்தாதான் மொத்த பைபிளே. ஹல்லேலூயா. அப்ப முதலாவது பார்க்கும் பொழுது அவன் மாம்சம் என்று கொண்டு வருவதற்கு முன்பாக அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு. கர்த்தருடைய தோட்டத்தை பரலோகத்திலிருந்து பூமியிலே ஸ்தாபிக்கப்படும் பொழுது 1000 வருஷம் ஆவிக்குரிய சரீரத்தில், அதாவது தியோபனி சரீரம் என்று சொல்லுவோம், அந்த சரீரத்தில் அவன் கர்த்தரும் அவனோட கூட என்ன பண்ணுகிறான்னா இளைப்பாறுகிறான். ஹல்லேலூயா. அப்ப இந்த மத்தி பகுதியானது வரும் பொழுது ஆதாம் மாம்சத்திலே அவனை கொண்டு வருகிறார். இது வரும் பொழுது இதுக்கு முன்னாடி இந்த முதல் பகுதியை சொல்றேன். இந்த வாழ்க்கை அவனுக்கு பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறான், ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த மத்தி பகுதி வரும் பொழுது வேற ஒரு கட்டத்தை குறிக்குது. ஏன்னா இதுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இதுக்கு பின்னாடி வரும் பொழுது கர்த்தர் முதலாவது அவனை மாம்சத்திலே கொண்டு வருகிறார். இது எதை அடையாளப்படுத்துதுன்னா பலியை. ஹல்லேலூயா. அப்போ பலி அவன் எங்க பிரதர் அங்க பலியானா, அவன் மாம்சத்தில் கொண்டு வரும் பொழுதே அவன் ஆயத்தமாயிட்டான். எதற்கு பலியாக போறன்ற நிச்சயம் அவனுக்கு ஏற்கனவே தெரியும். கர்த்தர் மாம்சத்தில் வரும் பொழுதே அவருக்கு தெரியும், நான் 33 வயசு ஆகும் பொழுது என்ன ஆக போறேன். அவர் வந்ததே ரத்தத்தை சிந்துவதற்கு தான். ஆபேல் பிறந்ததே எதற்கென்றால் ரத்தத்தை சிந்துவதற்கு. அதே போல ஆதாம் மாம்சத்தில் கொண்டு வரப்படுகிற காட்சியே மீட்பின் திட்டத்தை வெளிப்படுத்த. ஹல்லேலூயா. ரத்தத்தை சிந்துறதுக்காக தான் அவனை மாம்சத்திலே கொண்டு வருகிறார் முதல் மனுஷனாக. அப்ப அது வரும் பொழுதே அவனுக்கு என்னதுன்னா ஒரு வேதனை தான். ஏனென்றால் அவனுக்குள்ள ஒரு முள்ளும் இருக்கு, நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சம், அவனுக்குள்ளாக போராட்டம் உண்டு. ஆனால் அது இன்னும் காட்சிக்கு வரல. ஹல்லேலூயா. அப்ப அதுதான் முதலாவது உள்ள குத்துவிளக்குடைய பகுதி அவனுக்கு. 2வது பகுதி என்று சொல்லும் பொழுது அது ஒரு தொடர்ச்சி தான். வாழ்க்கையில் அவனுக்கு பார்க்கும்போது இன்னைக்கு வரைக்கும் ஒரு வாழ்க்கையில நல்லா போயிட்டு தான் இருப்பீங்க. ஆனா கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில சந்திக்கும் பொழுது அது வேற ஒரு, ஆனா அதே போலதான் நீங்க நடப்பீங்க.
அதே சரீரத்துல தான் இருக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. ஆனா காலங்கள் மாறிக்கொண்டே கர்த்தர் கொண்டு போயிட்டே இருக்கிறார், ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த தொடர்ச்சியை பார்க்கும்பொழுது அந்த குத்து விளக்குக்கும் தொடர்பு உண்டு, முந்தின குத்து விளக்குக்கும் தொடர்பு உண்டு. அப்போ இந்த இரண்டாவது குத்து விளக்கு காட்சி வரும் பொழுது கர்த்தர் இப்பொழுது என்ன கொண்டு வருகிறார்னா, தனக்குள்ளாக இருக்கிற பெண் சாயலை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அதுவும் ஒரு பலியை தான் அடையாளப்படுத்தி ஆகணும். ஆமென். மத்தி பகுதி என்னைக்குமே பலி. இங்க காட்சியில பார்க்கும்போது மத்தி பகுதி எதை அடையாளப்படுத்துது? காளை. காளை என்பது எதுனா பலி. ஹல்லேலூயா. அப்போ இரண்டாவது அதிகாரத்தில், ஆதியாகமம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே அதை வாசித்திருக்கிறோம். தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாக மாறினது. அதற்கு முதல் ஆற்றுக்கு பெயர் பைசோன், 2வது ஆற்றுக்கு பெயர் கீகோன், 3வது ஆற்றுக்கு பெயர் இதக்கேல், 4வதுக்கு பெயர் ஐப்ராத். இது எல்லாம் கீழே பார்க்கும் பொழுது நம்ம எல்லாத்தையும் அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் புறஜாதியே குறிக்கிறது. ஆவிலா தேசம், எத்தியோப்பியா தேசம், அசீரியா தேசம். ஐப்ராத் என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்குதுன்னா பாபிலோன், இன்னைக்கு இருக்கிற ஈராக். ஹல்லேலூயா. அப்ப கீழே இருக்கிற தேசத்துக்கு கர்த்தர் விட்டிருக்கிற பெயரெல்லாம் பார்க்கும் பொழுது அது ஏற்கனவே ஏதோ அந்த தேசத்துக்குன்னு ஒரு பெயரை விடணும்னா அப்ப அங்க ஏற்கனவே அதுக்குன்னு ஒரு தோட்டம் இருக்குன்னு அர்த்தம். அந்த தோட்டம் சொல்லும் பொழுது அது எதை அடையாளப்படுத்த? அங்கேயும் ஏதோ ஒரு வித்துக்கள் போடப்பட்டிருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் 2 விதமான கூட்டத்தாரையும் அங்க காட்சியில கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஜீவ விருட்சத்தையும் ஒரு பகுதியில் வைக்கிறார், நன்மை தீமையும் வைக்கிறார். ஆனால் தம்முடைய பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணுகிறார் என்றால் நெகட்டிவ் என்பது அவசியப்படுது. ஏனென்றால் நீங்கள் தான் கர்த்தருடைய மகிமையா இருக்கிறீங்க, தெரியுமில்ல? மனைவி தான் புருஷனுக்கு எப்படிப்பட்டவளா இருக்கிறான்னா மகிமையாக இருக்கிறார். நீங்கள் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மனைவி என்ற ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய மகிமை யாருன்னா நீங்க தான். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் பார்க்கும்பொழுது அந்த இடத்துலையும் ஒரு கீழேயும் ஒரு நிலத்தை, அங்கேயும் ஒரு நிலத்தை ஏற்படுத்தியிருக்கிறார், அங்கேயும் ஒரு விதைகளை போட்டிருக்கிறார், அங்கே மேலேயும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு விதையை போட்டிருக்கிறார். அதற்கும் நெகட்டிவ் உண்டு, கீழே இருக்கிறதுக்கும் நெகட்டிவ் உண்டு. கீழே இருக்கிறதுக்கு பாசிட்டிவ் இருக்கா? அது உங்களுக்கு போக போக உங்களுக்கே பதில் தெரியும். சரி, இங்க கர்த்தர் என்ன சொல்லுகிறாருன்னா, தோட்டத்துக்கு பாய்ந்த அந்த ஒரு நதி தான் எங்கே போகிறதுன்னா கீழையும் போகுது. எங்க போகுது? ஆவிலா தேசம். ஆவிலா தேசம் என்று சொல்லும் பொழுது அது இன்னைக்கு இருக்கிற எகிப்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. எகிப்துக்கு கீழே இருப்பது தான் சுதான் தேசம், சுதான், அதுக்கப்புறம் எத்தியோப்பியா. இது எல்லாமே ஒரு பகுதி. இன்னொரு பகுதி அசீரியாவும் ஐப்ராத் என்று சொல்லும்போது பாபிலோன் எங்க இருக்கிறதா அது இன்னொரு கிழக்கு பகுதியில் இருக்கிறது. இஸ்ரேலுக்கு மேற்கு கொஞ்சம் கீழே மேற்கில் இருப்பது தான் எது என்றால் எகிப்தோ எத்தியோப்பியா என்று சொல்லப்படுவதும். கிழக்கு பகுதியில் எது இருக்கிறது என்றால் இஸ்ரேலுக்கு கிழக்கு பகுதியில் எது இருக்கிறது என்றால் அசீரியா தேசமும் பாபிலோனும் இருக்குது. அப்போ இந்த அவன் தோட்டத்திற்கு என்ன காட்சியை கொடுக்குறானோ இப்பொழுது அதே தான் நெகட்டிவ்க்கும் போய் ஆகணும். கீழே இருக்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தோட்டத்தை பேர் எல்லாம் அங்கே ஏற்கனவே அங்கேயும் ஒரு விதை இருக்குது, அது எல்லாமே நெகட்டிவ். அசீரியா தேசம் என்று சொல்லும்போது அது நெகட்டிவ். அங்க இருக்கிற எல்லா 4 திசைகளிலும் போகக்கூடிய எல்லாமே எதுவாக இருக்கிறது நெகட்டிவ். ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா, இந்த மனுஷன், முதல் மனுஷன், அவனுக்கு இன்னும் பெயர் கொடுக்கப்படலை. இப்பொழுது அவனை கொண்டு பேசும்பொழுது கர்த்தர் என்ன சிந்திக்கிறாரோ அதுதான் கீழேயும் தண்ணீர் போகும். அந்த தேசங்கள் விருப்பப்பட்டாலும் சரி விருப்பப்படாட்டினாலும் சரி கர்த்தருடைய வார்த்தை தான் கேட்டு ஆகணும். ஒன்று அந்த கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும், இல்லைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணணும். ஆனால் அதுதான் கேட்டவன, வேற வழி கிடையாது. நீ அப்பத்தினாலும் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்திருப்போம். ஹல்லேலூயா. அப்ப கீழே இருக்கிறது அன்னைக்கு பிழைச்சிருந்தது. இன்னும் அந்த நன்மை தீமையை கூடிய அறியக்கூடிய அந்த விருட்சமானது, அந்த மரம் காட்சியிலே தோன்றாத வரைக்கும் அது கீழே உள்ளது எதை தான் கேட்டுட்டு இருந்ததுன்னா ஆதாமுடைய சத்தம். அது எதுவாக இருக்குதுன்னா கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. அப்போ அதுதான் அந்த செய்தி அந்த ஜனங்கள் கேட்டாகணும். ஒன்று ஏத்துக்கலன்னா என்ன பண்ணுவேன்? அதுக்கு விரோதமாக எழும்புகிறீங்கன்னா அதற்கு அர்த்தம் என்ன என்றால் ரிஜெக்ட் பண்ணுகிறேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதை முதலாவது கர்த்தர் அப்படியாக காட்சியாக கொண்டு வருகிறார். பின்னாடி வசனத்தை வாசிக்கும் பொழுது இரண்டாவது கட்டத்தில் உள்ள காட்சியை பார்ப்போம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை இருந்து வாசிக்கலாம். மைக்க பிடிச்சுக்கோங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இப்போ கர்த்தர் சொல்லும் பொழுது மனுஷன் என்ற பகுதி வரைக்கும் தான் சொல்றாரு. இது போன வாரம் பார்த்தாச்சு. மனுஷன் என்றதுக்கு தான் பார்த்து சொல்றாரு, ஆதாமை பார்த்து இது சொல்லல. மனுஷன் சொல்லும் பொழுது அங்க இருக்கிற எல்லா விதைக்கும் பொதுவான ஒரு கட்டளை, பொதுவான பிரமாணம் என்னது? நீ சாகாமல் இருக்க வேண்டுமானால் நீ என்ன பண்ணணும்னா ஜீவ விருட்சத்தை மாத்திரம் தான் என்ன பண்ணணும்? புசிக்கணும். நன்மை தீமை அறியக்கூடிய கனியை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இதை தான் இஸ்ரேலுக்கும் பிரமாணமா வச்சார் வனாந்தரத்தில்.
அதே தான் இன்னைக்கும் புறஜாதிக்கும் அதே காட்சி தான். ஹல்லேலூயா. 4வது குதிரையானது பிரயாணப்பட்டு வரும்போது அதுக்கு பெயர் என்ன என்று சொல்லப்படுகிறது? மரணம். ஹல்லேலூயா. இன்னொரு பகுதியில் ஜீவனும் வரணும். மரணம் வந்திருக்குதுன்னா அப்ப ஜீவனும் கண்டிப்பா வந்தாகணும். அதே காட்சி தான், அதே பிரமாணம் தான். பிரமாணம் என்று சொல்லும் பொழுது நபரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வது, யார் உங்களுடைய புருஷன் என்பதை தேர்ந்தெடுத்துக் கொள்வது. ஹல்லேலூயா. ஒன்னு அந்த பர்சனை நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா. ஒன்று மனுஷனுடைய ராஜ்யத்தை தெரிந்து கொள்ளணும், இல்லை என்றால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தெரிந்து கொள்ளணும். ஏதாவது ஒரு ராஜ்யத்திற்கு கீழே தான் நீங்க ஆளுகை செய்யப்படணும். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ சாக கூடாதுன்னா நீ யாருடைய ராஜ்யத்தை தெரிந்து கொள்ளலாம்? தேவனுடைய ராஜ்யத்தை தெரிந்து கொள், ஜீவனை தெரிந்து கொள். ஹல்லேலூயா. அதே கட்டளை தான் கீழே இருக்கிற எல்லா சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா விதைக்கும் எல்லா வித்துக்கும் அதே கட்டளை தான். மோடிஜிக்கும் அதே கட்டளை தான், ட்ரம்ப்புக்கும் அதே கட்டளை தான், ரஷ்யாவில் இருக்கிற புட்டினுக்கும் என்ன, எல்லாருக்கும் பூமியில இருக்கிற எல்லா குடிகளுக்கும் இதே கட்டளை தான். இதுல இருந்து கர்த்தர் மாற்றவே முடியாது. எல்லாரையும் என்னதான் அவர் விரும்புகிறார் என்றால் ஜீவ விருட்சத்தை தான் புசிக்கணும் என்று சொல்லி. ஒருவர் ஆகிலும் துன்மார்க்கன் கூட தன்னுடைய பாவத்திலே அக்கிரமத்திலையும் அவர் வாழ்வது பிரியப்படவில்லை. அவங்களும் மரணத்தை தெரிந்து கொள்ளணும்னு பிரியப்படல. எல்லாரும் எதை தான் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஜீவ விருட்சத்தை, ஜீவனை. நான் உங்களை ஆளுகை செய்யறேன்ப்பா, என்னுடைய ஆளுகை எப்படி இருக்கிறது என்று மட்டும் நீ ருசித்து பாருங்கிறார். என்னுடைய நுகம் உனக்கு லகுவா இருக்கு, சுமையா இருக்காது. ஹல்லேலூயா. மனுஷனுடைய ராஜ்யம் உங்க கழுத்துக்கு மேல வச்சு நான் நல்லா இருக்குன்னா நீங்க என் கீழே இருக்குங்கிறான். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் அது லகுவாக இருக்கும், உங்களுக்கு அதிக சமாதானம் இருக்கும், உங்க வாழ்க்கையில எதுவுமே ஒரு குறைவுமே இருக்குது, நீ ரிலாக்ஸ்டா இருப்பாங்கிறார். ஆனா மனுஷன் எதை அதிகமா தெரிந்து கொள்றான்? டேய் நான் பிஸியா இருக்கிறேன்டா, நான் பிஸியா இருக்கணும், ஃபோன் பண்ணா பிஸியா இருக்கிறேன், நான் ஒரு வேலையில இருக்கிறேன். ஏன்னா ஏதாவது ஒரு டென்ஷன்ல இருந்துகிட்டே இருக்கக்கூடியது தான் மனுஷனுடைய ராஜ்யம். உங்களுடைய சொந்த ராஜ்யம் என்பது சுமையா தான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு காட்சியில தான் வைத்திருக்கிறார். ஆனால் இனி ஒரு ராஜ்யம் வரப்போகுது என்று கர்த்தர் காட்சியில சொல்லுகிறார் அவனுக்கு. எதுனா 2வது குத்து விளக்கு. முதல் வந்ததே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் மரிப்பதற்கென்றே தான் பிறந்திருக்கிறேன். 2வது குத்து விளக்கு வரும் பொழுது இனி காலம் கொடிதாக மாறப்போகுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் ஏற்கனவே ஜீவ விருட்சத்தை உடையவனாய் இருக்கிறபடினால, இன்னொரு விதத்தில் சொன்னா கர்த்தருடைய சிந்தையினால தான் முழுக்க முழுக்க இயக்கப்படுறான். அவனிடத்துல ஒரு சொட்டு மரணம் கூட அவன்கிட்ட கிடையாது. ஆனால் உள்ள மரணத்துக்கு எதுவான காட்சியும் உள்ள அவனுக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ அந்த காட்சியானதான் இப்பொழுது தனியாக கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். இப்ப ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமையும் கர்த்தர் என்ன பண்ண போகிறார்னா பிரிக்க போகிறார். ஹல்லேலூயா. அதற்கு முன்பாகவே கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா அவனுக்கு எச்சரிக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை யார் மூலியமா தான் போய் ஆகணும்? அந்த ஒரு மனுஷன் மூலியமா தான் போய் ஆகணும். நியாய தீர்ப்பும் அவன் வாயால தான் வந்தாகணும், மீட்பும் யாருடைய வாயில தான் வந்தாகணும்? அந்த ஒரு மனுஷன் வாயில இருந்து தான். ஹல்லேலூயா. அதே 2வது அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும். பாருங்க, கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி காட்சியை வேற எங்கே கொண்டு போவது போல இருக்கு. ஹல்லேலூயா. அதுதான் முதல் அதிகாரத்துல தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். இது என்னதுங்க? ஹல்லேலூயா. அப்ப இது எதை அடையாளப்படுத்துது? இதே வசனத்துல நீங்க ஆங்கிலத்துல வாசிங்க. ஆங்கிலத்துல யாராவது வச்சிருந்தீங்கன்னா வாசிங்க. கொஞ்சம் மைக்க பிடிச்சு யாராவது வாசிங்க. And out of the garden, the Lord God, 19வது வசனமா? And out of the ground, the Lord God formed every beast of the field, and every fowl of the air. இந்த 2 காட்சியும் நீங்க ஆதியாகமத்திலிருந்து பைபிள் முடிகிற வரைக்கும், வெளிப்படுத்தல் வரைக்கும் இதே காட்சியை நீங்க வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இதே காட்சி அங்க பீஸ்ட் ஆஃப் தி எர்த்னு போட்டிருக்கும். அங்கேயும் கர்த்தர் அங்கதான் ஆகாயத்து பறவை ஏற்கனவே தான் சிருஷ்டித்துட்டாரே. அப்ப இது என்ன மண்ணுல இருந்து புதுசா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் அதிகாரத்தில் கர்த்தர் எல்லாமே நல்லது நல்லது நல்லதுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப இங்க வரும்பொழுது பூமியிலிருந்து எடுக்கக்கூடியது ஒரு காட்சி அடையாளப்படுத்துது, அந்த பறவையும் ஒரு காட்சி அடையாளப்படுத்துது, அந்த மிருகமும் ஒரு காட்சி அடையாளப்படுத்துது. எதை அடையாளப்படுத்துது? ஹல்லேலூயா. இதற்கு இன்னொரு ஒத்தாசை, இன்னொரு வசனத்தை வாசிக்க வேண்டுமானால் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 27வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிங்க. 5வது வசனத்திலிருந்து வாசிங்க சிஸ்டர். நான் பூமியையும் என் மகாபலத்தினாலும்
உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுப்பேன். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற நேபுகாத்நேச்சாரை இப்பொழுது யார் என்று அழைக்கிறார்? ஊழியக்காரன். எப்படி அவனை போய் கர்த்தர் ஊழியக்காரன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன். வெளியின் ஜீவன் மிருகங்கள் அவனுக்கு எப்படி ஊழியம் செய்யும்? ஹல்லேலூயா. எப்படி சொல்ல செய்ய முடியும் அவனுக்கு? வெளியின் ஜீவன், அத வாசிங்க. மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன். அதே ஆங்கிலத்துல வாசிங்க. எரேமியா 27:6வது வசனத்தை வாசிங்க இங்கிலீஷ்ல. And now I have given all these lands. I have given all these lands into the hand of Nebuchadnezzar. land ன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், போன வாரமே வாசிச்சோம். சங்கீதம் 101ல இருக்குது. ஓ land, பூமியின் குடிகளே கர்த்தரை. நிலம் எப்படி கர்த்தரை துதிக்க முடியும்? ஹல்லேலூயா. நிலம் என்பது யாரை தான் அடையாளப்படுத்துது? மனுஷன். என்ன கொஞ்சம் உண்மையா உங்களுக்கு மனசுல கர்த்தர் ஏவுவாரனா சத்தம் போட்டு ஆமென்னு சொல்லுங்க. குத்துக்கலாட்ட உட்கார்ந்திருக்காதீங்க. ஹல்லேலூயா. அப்போ அதே வசனத்தை வாசிங்க இங்கிலீஷ்ல வாசிங்க. The king of Babylon, my servant, and the beasts of the field. Beasts of the field. அது எப்படி beast of the field எப்படி அவனை ஊழியம் செய்யும்? ஹல்லேலூயா. அப்போ இந்த இரண்டாவது அதிகாரத்துல கர்த்தர் கொண்டு வரும்பொழுது காட்டில் பூமியில இருந்து ஒரு ரெண்டு காரியத்தை எடுக்கிறார். மேலே பறக்கக்கூடிய ஃபவுல், ஆகாயத்து பறவைகள் என்று சொல்லுகிறார். பூமியிலிருந்து எடுக்கக்கூடிய சகல விதமான காட்டு ஜீவன்கள் என்று சொல்லுகிறார். இந்த பூமியிலிருந்து இப்போ இந்த ரெண்டு இதுவும் எதை தான் அடையாளப்படுத்துது என்றால் மனுஷனை தான் அதுவும் அடையாளப்படுத்தும்படியா கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. நிலம் என்று சொல்லும் பொழுது மனுஷனை தான் அடையாளப்படுத்துது. மரம் என்று சொல்லும் பொழுது மனுஷனை தான் அடையாளப்படுத்துது. அங்கே பூமியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த காட்டு ஜீவனும் எதை தான் அடையாளப்படுத்த போகுதுன்னா மனுஷனை. ஆகாயத்தில் பறக்கிற அந்த பறவையும் எதை தான் அடையாளப்படுத்துனா மனுஷனை. ஹல்லேலூயா. அப்ப முதல் அதிகாரத்தில் சிருஷ்டித்தது நீங்க இப்போ பார்க்குற காட்சி. பூமியிலே கர்த்தர் எடுக்கிறார் என்று சொல்லும் பொழுது அது இன்னொரு விதமான ஒரு காட்சியை கர்த்தர் கொண்டு வருகிறார். அது எல்லாமே ஒரு நெகட்டிவான ஒரு காட்சி. ஹல்லேலூயா. அப்ப இந்த ரெண்டு வாசிக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க சும்மா பைபிள்ல சர்ச் பண்ணி பாருங்க. அது முதலாவது அதிகாரத்தில் இப்போ எரேமியால அதை வாசிச்சோம். இது எதை வரைக்கும் வாசிக்க முடியும் என்றால் வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ அதெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு வித்தியாசமான காட்சியை கொண்டு வருகிறார். யாரை கொண்டு வருவதற்கு முன்பாக இந்த இரண்டாவது கட்டத்தில் யார் வரப்போகிறான்னா மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி இதை கொண்டு வருகிறார். இந்த மிருகத்தை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த மிருகத்தை ஆதாம் என்ன பெயரிடுவான்னு சொல்லி இப்பொழுது ஆதாம் என்று அவர் வாயில ஏதோ அறியாம வந்த போல டபக்கன் வந்துருச்சு. ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் மனுஷன் சொல்லிட்டு இருந்தாரு, இப்ப எப்படி வந்துருச்சு? ஆதாம்னு சொல்றாரு, கேஷுவலா சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப ஆதாம் என்று சொல்லும் பொழுது இனி அவன் நன்மை தீமைக்குரியவனே கிடையாது, முற்றிலுமா செப்பரேட் ஆகப்பட்டுட்டான் என்று அர்த்தம். இனி அவனுக்கும் மரணமானதுக்கும் டிஸ்டர்பன்ஸே கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம். இனிதான் பிரச்சனையே பெருசா ஆகுது. ஹல்லேலூயா. இப்பொழுது எதை அடையாளப்படுத்துது? மரணம் இனி ஒரு தனி நபராக இருப்பதை போலவே பார்க்கலாம். இத வரைக்கும் மறைந்து இருந்தது, இனிமேல் என்ன பண்ணலன்னா தனியாவே பார்க்கலாம். அப்ப இந்த கட்டை ஏதோ ஒரு காரியத்தை குறிக்குது. இரண்டாவது குத்து விளக்கு நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இத வரைக்கும் பார்க்கும்பொழுது இருளை பார்க்கவே முடியல, ஆனா உள்ள மறைந்து இருக்கிறது. இதுக்கு வசனத்தை வாசிக்கணும்னா ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். பாருங்க, ஒரு காலகட்டம் வரைக்கும் இருள் தெரியல. ஹல்லேலூயா. அப்ப இருள் எப்ப தெரியாது? வெளிச்சம் நல்லா பிரகாசிக்கிற வரைக்கும் இருளுக்கு வேலையே கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப இருள் ஒரு காட்சியில கொண்டு வரப்படணும்னா வெளிச்சம் அப்ப லைட் ஆஃப் ஆகணும், லைட்டு ஆஃப் பண்ணி ஆகணும். ஹல்லேலூயா. இன்னொரு விதத்தில் கர்த்தருடைய வசனத்தின்படி அந்த லாங்குவேஜ் எப்படின்னா முத்தரிக்கப்படுவது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சிந்தையானது அந்த மகிமையானதை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஒரு திரைக்குள்ள மூடி வச்சுக்கிட்டார். ஹல்லேலூயா. அப்போ அவர் உலகம் தோன்றினது முதற்கொண்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய் இருக்கிறார் என்று சொன்னா அது ஏதோ ஒரு காலத்துடைய குத்து விளக்கை அடையாளப்படுத்துது. அது பலியை தான் அடையாளப்படுத்துது. கிறிஸ்துவானவர் ஒரு காலத்துக்குள்ளாக தேவனுடைய ஆண் சாயலுக்குள்ள மறைந்திருந்தது. இது ஏற்கனவே அந்த டயக்ராம் போட்டு கொடுத்துருக்கிறேன், வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம அதெல்லாம் கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்மளுடைய பொக்கிஷங்கள். அப்போ அதற்குள்ளாக மறைந்திருந்தது. வெளிச்சமானது கிறிஸ்து தான் தேவனுடைய மகிமையாகவும் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1, 2, 3 வசனத்துல இருக்கு. கிறிஸ்துவுக்கு யார் தலை என்று சொல்லும் பொழுது தேவன். உடனே 2 நபர்கள் அல்ல, ஒருவருக்குள்ளதான் ஆண் சாயல் இருக்கு, பெண் சாயல் இருக்கு. உங்களுடைய ஒவ்வொரு மனுஷனும் நீங்களும் எப்படியாக தான் இருக்கிறீங்கன்னா ஆணாகவும் இருக்கிறீங்க, பெண்ணாகவும் இருக்கிறீங்க. மூல அறிவு சொல்றதை இந்த சரீரம் கேட்டாகணும்.
அப்ப இந்த சரீரம் பெண் சாயலை குறிக்கிறது. தலையில இருந்து தோன்றக்கூடிய செய்தியானது எதை குறிக்கிறதுனா ஆண் சாயலை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சரீரம் நான் இதுக்கெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொன்னா நீங்க செத்து போயிருவீங்க, இல்லைன்னா கோமால தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண் சாயல் சொல்லும் போது இதுதான் காரியம். அப்ப கர்த்தர் காட்சியை பார்க்கும் பொழுது நடுப்பகுதியில இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுகிறாருன்னா வெளிச்சத்தை என்ன பண்ணுகிறாருன்னா முத்திரித்து வைத்துக் கொண்டார். இரண்டாவது குத்து விளக்கு வரும் பொழுது இருள் இப்பொழுது வெளிப்பட வேண்டிய நேரம், ஸ்திரீயானவள் வெளியே தோன்றக்கூடிய நேரம். அப்ப ஆதாம் என்ன பண்ணிட்டாருன்னா மகிமையை மூடி வச்சுக்கிட்டாரு. இத வரைக்கும் தோட்டத்திற்கு நல்ல செழிப்பான ஜீவ தண்ணீர் ஓடிக்கின்ற இந்த நேரத்தில் இப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, தண்ணி போகும் ஆனா அதனுடைய மகிமை என்னதென்று வெளிப்படாது. மாம்சத்தில் கர்த்தர் வருகிறார், ஆனால் அவர்தான் கிறிஸ்து என்று அறிய வேண்டுமானால் நீங்கள் தனியாக தான் அவரை சந்திக்கணும். ஹல்லேலூயா. தனியாக உங்களை சந்திக்க விட்டால் நீங்கள் இன்னும் தேவனை காணவில்லை என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப அந்த நிலைமையில தான் இப்பொழுது இரண்டாவது கட்டத்தில் ஆதாமானவன் மாறுகிறான். அவன் சூழ்நிலையை கர்த்தர் அப்படியாக மாற்றுகிறார். இப்பொழுது இந்த மிருகமானது வரும்பொழுது இப்பொழுது என்னவாகுதுன்னா அவன் வெளிச்சமானது தன்னுடைய மகிமையானது மூடிக்கொள்ளப்படுகிறது, முத்திரிக்கப்படுகிறது. இப்பொழுது இருளோடைய கட்டத்துக்குள்ளாக போகிறான். ஹல்லேலூயா. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? சரி, தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். இரண்டாவது அதிகாரம், ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரம் வெளிச்சம் நல்லது என்று இரண்டாவது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து. பின்பு தேவன் 20வது வசனம். அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் பேரிட்டான், ஆதாமுக்கோ ஏற்ற துணை காணப்படவில்லை. ஹல்லேலூயா. அப்போ ஆதாமுக்கு ஏற்ற துணை இல்ல அப்படின்னு சொல்றது அர்த்தம் என்னதென்றால் இன்னும் மனுஷன் ஆனவன் காட்சியில இன்னும் பரிபூரணமாக விளங்கலன்னு அர்த்தம். மனுஷன் என்று சொன்னாலே அங்க ஆணும் உண்டு பெண்ணும் உண்டு. ஹல்லேலூயா. ஸ்திரீ யாரோ ஒருத்தவங்க கிடையாது, அது ஏதோ ஒரு மனுஷனுடைய ஜாயிண்ட். ஹல்லேலூயா. இதனால தான் நம்ம எல்லா உலகத்தில் என்னென்னமா ஸ்திரீகளை பாதுகாக்கணும், ஸ்திரீகளுடைய பாதுகாப்பு முக்கியம். அவங்க யாருன்னு மனுஷன் முதலாவது அந்த மேலே உள்ளவன் சரியாகணும். ஹல்லேலூயா. ஏன்னா ஸ்திரீ யாருன்னே தெரியல, ஸ்திரீயை மதிப்பது எப்படி என்பது தெரியல. ஸ்திரீக்கு அடிமையாக போவது பேர் அவருக்கு மரியாதை கொடுப்பதில்லை. ஸ்திரீக்கு ஒருவித கணத்தை கொடுக்க வேண்டியது கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா ஸ்திரீ யாரை அடையாளப்படுத்துது? சபையை. ஏதோ புதுசா சொல்றது போல இருக்கே. ஹல்லேலூயா. ஸ்திரீ ஆனவள் சபையை அடையாளப்படுத்துகிறாள். இப்பொழுது கர்த்தர் சொல்லும் பொழுது அந்த முழுமையை கொண்டு வர பார்க்கிறார். ஆதாமுடைய முழு காட்சியை இப்பொழுது கர்த்தர் காட்சியை கொண்டு வரணும் பார்க்கிறார். ஆனால் அதுக்கு முன்பாக எதை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்? ஒரு விதமான ஒரு காட்டு ஜீவனையும் அங்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார். காட்டு மிருகத்தையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அப்ப இப்படி ஒரு ஸ்திரீயானவள் தோன்றுவதற்கு முன்பாக கர்த்தர் இன்னொரு புருஷனை போல இருக்கிற ஒரு ஸ்தானத்தை உடையவனையும் காட்சியிலே கொண்டு வருகிறார். அப்பொழுது இதுல இருந்து பார்க்கும்பொழுது என்ன தெரியுது? ஆதாமுடைய முதல் கட்டமானது அவள் தோண்ட போகிறாள். அப்ப அந்த கட்டமானது எப்படி ஆகப்படுதுன்னா அவன் முத்திரிக்கப்பட்டிருக்கிறான். இப்பொழுது அவனுடைய மகிமை மூடப்பட்டிருக்கிறது. இன்னொரு மனுஷனாகவே இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் மிருகம் என்று அழைக்கிறார், ஆனால் அவனும் யாரை தான் இருக்கிறான்? மனுஷன். வசனத்தை வாசிக்கலாம். 2வது அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். இது கடந்த வாரம் போன வாரமே பார்த்துட்டோம். அந்த மனுஷனுக்கு எத்தனை விலா எலும்புகள் உண்டு? 24 தான் உண்டு. ஆதாமுக்கு மட்டும் 25, மற்றவங்களுக்கு எல்லாம் 24. அந்த கதையே கிடையாது, எல்லாருக்குமே 24 தான். ஹல்லேலூயா. விலா எலும்பு ஒன்று எடுத்தா திரும்ப திரும்ப வளரக்கூடியது. அது எலும்பு மாதிரி முடிச்சு போட்டா அதுக்கப்புறம் வளராது என்பது இல்லை. விலா எலும்பு என்ன பண்ணும்? திரும்ப திரும்ப வளரும், உற்பத்தி ஆகும். ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கு எத்தனை எலும்பு தான் இருந்தது? 24 தான் இருந்தது. அதுல ஒன்றத்தை எடுத்து கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஸ்திரீயா உண்டு. ஹல்லேலூயா. அந்த 24 இதுவும் எதை அடையாளப்படுத்துது என்பதை பார்த்தோம்? சிங்காசனத்தை. ஹல்லேலூயா. அந்த சிங்காசனத்தை வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது சிங்காசனத்தை சுற்றி எத்தனை சிங்காசனம் இருக்குது என்பதை பார்த்தோம். 24 சிங்காசனம். ஆமென். அப்ப 24 சிங்காசனம் இருக்கும் பொழுது 24 விலா எலும்புகள் இருக்கிறது. அதுக்கு மத்தியில தான் ஒரு பெரிதான சிங்காசனம் இருக்குது. அதுதான் 25வது சிங்காசனம். அந்த சிங்காசனத்துல தான் யார் உட்கார்றதுக்கு போகிறதுனா கர்த்தரும் நீங்களும், தேவனும் அவருடைய மனவாட்டியும். ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த விலா எலும்பை எடுத்து யாருக்கு கொண்டு வந்திருக்கிறார்னா தன்னுடைய மனைவிக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன? தன்னுடைய சிங்காசனத்துக்கு கூட இப்ப யார் உட்காரும்படியாக ஆதாமை கொண்டு யார் வருகிறதுனா அவனுடைய மனைவி. ஹல்லேலூயா. இப்போ அவன் கூட யார் தான் உட்காரணும் வேண்டும் என்றால் ஏவாள் மட்டும்தான். ஏவாள் என்பதில்லை, அவளுக்கு பேரும் தான் என்னது? ஆதாம். ஏவாள் என்பது விழுந்த பிறகு கிடைக்கக்கூடிய பெயர். அவளுக்கும் பெயர் என்னதென்றால் ஆதாம் தான். ஆதாம் என்று சொல்லும் பொழுது 2 பேரும் வரணும், 2 பேரும் சேர்ந்து ஒன்று. அதான் வசனம் அப்படியாக சொல்லுது. இப்பொழுது பாருங்க, இந்த 2வது கட்டமானது இப்பொழுது அவள் காட்சியில் வருகிறாள். அது எதை அடையாளப்படுத்துது? இப்பொழுது அந்த மனுஷன் என்று சொல்லப்பட்டவன் இப்பொழுது மனுஷியை பெற்றெடுக்கிறான்.
ஹல்லேலூயா. அது எதை அடையாளப்படுத்துனா ஒரு பலியை அடையாளப்படுத்துது. ஹல்லேலூயா. இந்த மத்தி பகுதியில் ஒரு பிள்ளையை அவன் பெற்று எடுக்கிறான். அங்கே இருந்து என்ன பண்ணுகிறதுனா ஒரு காட்சி வெளியிலே வருது. இப்பொழுது கர்த்தர் வந்து சேரும் பொழுது அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். இவள் மனுஷனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே இவள் மனுஷன் என்று எண்ணப்படுவாள். இது நிமித்தம் அவள் என்ன பண்ண வேண்டுமானால் புருஷன் தன் தாயையும் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இது எபேசியர் 5வது அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார். நான் இது ரொம்ப அதிகமான ஒரு ரகசியம், நான் கிறிஸ்துவுக்கும் சபைக்குரியதை குறித்து பேசுறேன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்ப தேவனும் யாரும் நம்மளும் யார் என்றால் ஒன்று. தேவனுடைய ஆண் சாயலும் பெண் சாயலும் என்பது என்னது? மனுஷன் என்று சொல்லும் பொழுது மனுஷியும் உண்டு. ஒரே ஒரு நபர் என்று சொன்னால் அது ஆணும் உண்டு. ஆனால் நம்ம கண்ணை எப்படி தெரியுமா பார்க்க, நான் யாரு அவங்க வேற யாரு. ஹல்லேலூயா. மனுஷன் அது யாரோ ஒருத்தி, அவளுக்கு வலிச்சானே நான் நல்லா இருக்கேன் போதும். ஹல்லேலூயா. அதுக்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது, நானும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்கும் பொழுது தான் மனைவியோடைய காட்சி எவ்வளோ பெரிதான கர்த்தர் வச்சிருக்கிறான்றது தெரிந்தது. ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடை கொடுக்கும் பொழுது தான் நான் என் மனைவியை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தேன். இதை நான் வெட்கப்படாமல் சொல்கிறேன். ஹல்லேலூயா. அப்படியாவது புருஷர்கள் தங்களுடைய மனைவி என்ன பண்ணுங்க, உண்மையாக நேசிங்க. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தர் காட்சியை 2வது குத்துவிளக்கு சொல்லும் பொழுது கொண்டு வருகிறார். இப்பொழுதுதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஆதாமுக்கு போக 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 பிரச்சனை கூடுதல் தான். ஹல்லேலூயா. இது வரைக்கும் உள்ள மறைஞ்சிருந்தது, இப்பொழுது கர்த்தர் அவனை முத்தரிச்சிட்டார். இப்பொழுது ஸ்திரீ வெளிப்பட்டுட்டான். அப்போ என்ன நிலைமையில் அவள் இருக்கிறார் என்றால், கர்த்தர் முதலாவது எடுத்துட்டு வந்துட்டாரு. காட்சியில் கொண்டு வரும்பொழுது இப்பொழுது 2 பேர் யாரும் கேட்டால் புருஷனும் மனைவியும். ஹல்லேலூயா. இப்பொழுது புருஷனும் மனைவியும் காட்சியில் வந்தாச்சு. இது காணக்கூடாத உலகத்துக்கு கொண்டு போனீங்கன்னா, ஏன்னா நம்ம போகிற ட்ராக் எப்படி, இங்கேயும் பார்க்க போகிறோம், இங்கே ஒரு அடி எடுத்து இங்கே வைக்கும் பொழுது இங்கேயும் பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்போ அங்கே பார்க்கும் பொழுது என்னவாகிறதுனா, கர்த்தர் லூசிஃபரை சிருஷ்டித்த நாளில் கிறிஸ்துவை முத்தரித்தார். வசனம் வேணுங்களா? போஜனத்துக்காக அல்ல. வசனத்தை சொல்லுங்க சிஸ்டர். 6வது அதிகாரம் 27வது வசனம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்து வைத்திருக்கிறார். இன்னொரு விதத்தில் சொல்லலாம், கர்த்தர் தன்னுடைய மகிமையை முத்தரிச்சு வைத்திருக்கிறார் அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்து தான் தேவனுடைய மகிமை. இப்பொழுது அதுதான் அங்கே என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா, காணக்கூடாத உலகத்தில் இந்த கட்டம் தான். 2வது கட்டத்தில் ஆதாமுடைய 2வது குத்து விளக்குடைய கட்டம் தான் அங்கே அந்த காட்சி. ஹல்லேலூயா. அப்ப யார் தோன்றினது அங்கே? ஆமென். அப்போ கர்த்தர் கிறிஸ்துவானவர் அங்கே முத்திரிக்கப்பட்டு இருக்கிறார்னா, அப்போ அங்கே யாரை கொண்டு வைத்திருக்கிறார்னா, நன்மை தீமை அறியக்கூடிய காட்சியை அங்கே கொண்டு வந்து வைக்கிறார். அது யாரு? அது லூசிஃபருடைய பெண் சாயல். ஹல்லேலூயா. இதுதான் எசேக்கியேல் 28வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, வாசிங்க அந்த வசனத்தை. 28வது அதிகாரம் வாசிங்க, அந்த பின்பகுதியை வாசிங்க. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சில்சிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கிறது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். அவனை வைக்கும் பொழுது கர்த்தர் ஒரு நல்ல இடத்துல தான் வைக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த ஆதாமுடைய மனைவியுடைய முதல் கட்டம் ஆதாமுடைய மனைவியை, அவனுடைய பெண் சாயலை குறித்து சொல்லுகிறேன். முதல் கட்டத்தை பார்த்தீங்கன்னா, அவன் யாரை பிரதிபலிக்கும்படியாக கர்த்தர் வைக்கிறார்னா, பாவன விசுவாசியை. இந்த பாவன விசுவாசியை வசனத்தில் எப்படி கர்த்தர் பேர் கொடுக்கிறான்னு சொல்லி வரப்போகிற செய்திகளை பார்ப்போம். ஹல்லேலூயா. முதல் கட்டமே இந்த கட்டத்தில் தான் கர்த்தர் காட்சியில் கொண்டு வருகிறார். அது எப்படின்றது நீங்கள் போக போக புரிஞ்சுக்கொள்வீங்க. 2வது கட்டம், அவளுடைய கட்டமானது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அன்பிலீவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 3வது கட்டத்தில் பார்க்கும் பொழுது பிலீவர், விசுவாசி. முதல் கட்டம் எதை வெளிப்படுத்துகிறார் என்றால், பாவன விசுவாசியை போல தெரியக்கூடிய, ஆபிரகாமிலும் ஒரு சந்ததியாக இருக்கிறது போல, இஸ்ரவேலிலும் ஒரு இஸ்ரவேலனை போல. ஹல்லேலூயா. அங்கே வானத்திலும் ஒரு நட்சத்திரத்திலும் ஒரு நட்சத்திரமாக இருப்பதை போல என்ன பண்ணப்படுகிறார்னா காட்சி கொடுக்க போகிறார். 2வது காட்சி எப்படியாக இருக்க போகுதுன்னா, அவ ஒரு அவிசுவாசி என்ற காட்சியை வெளிப்படுத்த போகிறார். 3வது கட்டத்தை யாரை வெளிப்படுத்த போகிறார்னா, விசுவாசி. ஹல்லேலூயா. இப்படியாக தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா, லூசிஃபருடைய பெண் பகுதியை மட்டும் பிரித்து கொண்டு வருகிறார். ஏன்னா ஆண் என்று சொல்லும் பொழுது அது யாரோ நினைச்சாதீங்க, திரும்ப இதை கொஞ்சம் யோசிக்கிறத சரியான விதத்தில், ஆவிக்குரிய விதத்தில் யோசிங்க. ஹல்லேலூயா. பெண் சாயலை பிரித்து கொண்டு வரும்பொழுது எதை அடையாளப்படுத்துதுன்னா, இன்னும் அவள் அந்த நன்மை தீமை விருட்சத்தை இன்னும் போய் தொடல, புசிக்கல, அதை ருசி பார்க்கல என்பதை அடையாளப்படுத்துது. ஹல்லேலூயா. கர்த்தர் ருசிக்கும் பொழுது எதை தான் ருசிக்கும்படியாக கொண்டு வருகிறார்னா, ஜீவ விருட்சத்தை. ஆமென். அப்ப இதுதான் அந்த முதலாவது உள்ள கட்டம்.
அதுதான் அந்த ஸ்திரீ வெளிப்படுத்துறா. அந்த காணக்கூடாத உலகத்தில் பார்க்கும்பொழுது இப்படியாக தான் லூசிஃபருடைய பெண் சாயலை வைத்தார். இன்னொரு விதத்தில் சொன்னா தன்னுடைய சொந்த குமாரனை வைக்க வேண்டிய இடத்துல யாரை வைத்தார்ண்டா அவனை வைத்தார். ஹல்லேலூயா. அவனை முத்திர மோதிரமாக வைத்தார். அவனுக்கு கையில முழு பொறுப்பையும் கொடுத்தார் என்று அர்த்தம். ஆமென். ஆனால் அந்த சிங்காசனத்தில் உட்கார்வதற்கு முன்பாக, நிரந்தரமாக உட்கார வைப்பதற்கு முன்பாக அவனுக்கு ஒரு சோதனை வைக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் ஏவாளுக்கு நடக்கிற காட்சி. நான் விழா எலும்பு உனக்கு ரெடி கொடுத்துட்டேன், அதுதான் உனக்கு இனி, அதுதான் உனக்கு சிங்காசனம், அதுதான் உனக்கு நீ என்னுடைய மனைவி என்பது உறுதி செய்யறதே அந்த ஒரு விழா எலும்பு தான். ஹல்லேலூயா. ஆனால் அதில் நீ என்னோட கூட உட்கார வேண்டுமானால் நீ ஒரு கட்டத்தை நீ கடந்து போகணும், அதுல நீ எனக்கு சாட்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப அந்த கட்டத்துல தான் கர்த்தர் பரலோகத்துல இதுதான் இந்த ரெண்டாவது குத்து விளக்கு தான் இதை வரைக்கும் நான் அங்க காணக்கூடாத உலகத்துல பார்க்கிறோம். எல்லாம் கரெக்டா இருக்கு, அவனை பத்தி எந்த தப்பும் இல்லை. இப்பொழுது ஆதியாகமம் 2வது அதிகாரம் இந்த காணக்கூட உலகத்துக்கு வருவோம். ஹல்லேலூயா. ஆதாம் தன்னுடைய மனைவிக்கு என்னதான் போஷித்து ஆகணும்? கர்த்தருடைய தோட்டத்தில் என்ன செய்யப்பட்டதோ அதே தான் போஷித்து ஆகணும். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அவனை எப்படி வைத்திருக்கிறார் என்றால் இப்பொழுது முத்திரைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த கூட்டத்தார் இப்போ முதலாவது நிலைமை, அவளுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு சொன்னோம்னால் பாவன விசுவாசி. இது எப்படி பிரதர், எப்படி சொல்றீங்க அவளை பாவன விசுவாசின்னு சொல்லி? ஒரு குடும்பத்தில் முதலாவது மனுஷன் சொல்லும் பொழுது பெண் சாயல் வராத வரைக்கும் நிறைவு கிடையாது. பெண் சாயல் வந்த பின்பு திருமணம் ஒன்று, மனைவி என்ற ஸ்தானம் வந்தது பின்பு எது அடுத்தது வந்தாக வேண்டுமானால் பிள்ளை வரணும். ஹல்லேலூயா. அப்போ பிள்ளையானது வந்தாதான் ஒரு குடும்பம் என்று எண்ணப்படும். ஹல்லேலூயா. நீங்க இப்போதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம், 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க. என்னத்தினால் எனில் 11வது வசனத்திலிருந்து ஸ்ரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்ரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். என்னத்தினால் எனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான். பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் எதற்கெடுத்தாலும் எங்க போகிறார் காட்சியை? ஆதாம். அது ஒண்ணுதான் மாடலே, அது ஒண்ணுதான் சாம்பிள். ஹல்லேலூயா. அந்த எக்ஸாம்பிளை வச்சுதான் மொத்த புதிய ஏற்பாடுமே. வர்ஷிப் எங்க எப்படி இருந்த மாதிரி அவர் கொண்டு போகணும்னு நினைக்கிறார்னா ஏதேனில எப்படி இருந்துச்சோ ஒரிஜினல் வர்ஷிப். ஹல்லேலூயா. அப்ப இங்க பாருங்க, தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். என்னத்தினால் எனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்ரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். அப்ப பிள்ளை பெறலனா சொல்லுங்க, வீட்டிலேயே நடக்கிற விஷயங்கள் தான். அஞ்ஞானிகளும் பேசக்கூடிய காட்சி தான். ஒரு குடும்பத்தில் ஒரு திருமணமாகி ஒரு பிள்ளை ஒருத்தவங்க வந்தாச்சு, பிள்ளைய 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் தாங்குவாங்க. அதுக்கப்புறமும் வரலனா வீட்டு விட்டு வெளியே போடி அப்படிம்பாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா பிள்ளை பெறாதவளை மலடின்னு சொல்லி அவளை சொல்லியே கொன்னுருவாங்க. இது வசனத்துக்கு எவ்வளவோ இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ பிள்ளை பெறுவதனால தான் ஒரு ஸ்திரீக்கு கிடைக்கக்கூடிய இளைப்பாறுதலே அங்கதான். பிள்ளை பெறாத வரைக்கும் ஒரு ஸ்திரீக்கு உள்ள குற்ற உணர்வு இறந்துகிட்டே இருக்கும். என் பிள்ளை பெறலனா எப்போ என் புருஷனை தள்ளி விடுவார்னே தெரியாது, எப்போ இந்த வீட்டாருக்கு என்னை வெளியே அனுப்பி விடுவாங்க. அப்போ பிள்ளை பெற்றா மட்டும்தான் என்னுடைய சிங்காசனம் இந்த வீட்டில் நிலைத்திருப்பது உறுதி. ஹல்லேலூயா. அப்போ பிள்ளை பெற்றா மட்டும்தான் உங்களுக்கு சொல்யூஷன். ஸ்திரீ வந்துட்டா உடனே நான் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இனி என்ன பண்ண போறேன், தனியா நானும் என் புருஷன் மட்டும் நான் உல்லாசமா கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷம் கழிச்சு போட்டுமே, 10 வருஷம் போனதுக்கு அப்புறம் பிள்ளை அதுக்குள்ளே எதுக்கு தலையை இதெல்லாம் வச்சுட்டு நம்ம பாரத்தை சுமக்கணும். ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய ஸ்டைலே கிடையாது, அது கர்த்தருடைய லைஃப் ஸ்டைலே கிடையாது. திருமணமானால் உடனே என்ன வந்தாகணும், கனி கொடுத்தாகணும். ஹல்லேலூயா. உங்களுடைய சிங்காசனமானது நிலைத்திருக்க வேண்டுமானால் ஒரு ஸ்திரீ அப்பொழுது பிள்ளை பெறணும். அப்ப இந்த காட்சியிலே பார்க்கும் பொழுது 2வது குத்துவேளுக்கு 2வது கட்டத்தில் வரும்போது ஸ்திரீ வந்தாச்சு. இப்பொழுது என்ன பண்ணும்னா அந்த ஸ்திரீயானவள் ஆதாமை போலவே என்ன பண்ணி ஆகணும்னா ஒரு பிள்ளையை அவ கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் ஆதாமுடைய இதுல பார்க்கும் பொழுது ரெண்டுமே இருக்கு, வெளிச்சமும் இருக்கு. ஆனால் வெளிச்சத்திலிருந்து இப்பொழுது என்ன பண்ணிட்டாரு, இருளை. இப்பொழுது ஆதாமுடைய நிலைமை முத்திரிக்கப்பட்டிருக்கு. வெளிச்சமே இன்னும் காட்டப்படணும்னா அப்புறம் எப்படி தான் பிள்ளை வரும்? ஹல்லேலூயா. ஆனால் அவன் வெளிச்சத்தை போதிச்சான். அவனுடைய கண்ணுக்கு கிறிஸ்து தெரியலன்றது அர்த்தமா? தெரியும். ஆனால் அவருடைய மகிமைக்கு முன்பாக எந்த மனுஷனாலும் நிற்க முடியாது.
அவர் தம்முடைய சரீரமாகிய திரையை காண்பித்தார், விலைக்கு காண்பித்தார்னா ஒரு மனுஷனும் உயிரோடு இருக்க முடியாது. இருளானது முன்னாடி நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ அதனாலதான் ஆதாம் முத்தரிக்கப்பட்ட நிலைமையில காட்சியளிக்கப்படுகிறான். இன்னொரு விதத்தில் சொல்ல கர்த்தருடைய பரிபூர்ணமான ஞானமானது வெளிப்படல. ஹல்லேலூயா. அப்ப இந்த காட்சியில ஸ்திரீயானவளை பார்க்கும்போது பிள்ளை வரல. அப்ப அர்த்தம் என்ன? உள்ள இன்னும் ஆதாம் பிறக்கலன்னு அர்த்தம். ஆதாமை போல உள்ள வித்து உள்ள பிறக்கலன்னு அர்த்தம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த ஸ்திரீயானவள் 12 நட்சத்திரங்களையும் வாசிங்க. வெளிப்படுத்தல் 12:1 வாசிங்க. ஒரு பெரிய அடையாளம், அன்றியும் பெரிய ஒரு அடையாளத்தை வானத்திலே பார்த்தேன். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருக்கிறாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களில் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து. இப்ப பாருங்க, சூரியனை அணிந்திருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, வெளிச்சத்தை அணிந்து கொண்டிருக்கும் பொழுது அவள் என்ன பண்ணுகிறாள்னா சூரியனை போலவே ஒரு பிள்ளையினாலே கர்ப்பவதி ஆகிறாள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை போலவே நம்ம பிறப்பது, நம்ம உள்ளே சிருஷ்டிக்கப்படுவது. ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த முதல் ஸ்திரீயை பார்க்கும் பொழுது ஆதாமை போல உள்ள ஒரு பிள்ளை இல்லை. அப்ப அதற்கு என்ன அர்த்தம்? கிறிஸ்து உள்ள இன்னும் பிறக்கல. ஹல்லேலூயா. அவள் இன்னும் கர்ப்பவதி ஆகலைன்னா இன்னும் பிக்சர் நிறைவுக்கு வரல என்பதை அர்த்தம். இப்பொழுது ஆதாம் என்ன செய்கிறான் என்றால் அவளுக்கு டீச்சிங் கொடுக்கிறான். ஏனால் இப்பொழுது 2வது கட்டத்துக்கு வந்த பொழுது இப்பொழுது அவ தான் என்ன பண்ணுகிறாள்னா சபையை அடையாளப்படுத்துகிறார். அவ தான் இப்பொழுது கர்த்தருடைய தோட்டத்தையும் அடையாளப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீயோடைய ஆத்மா யாருக்கு சொந்தமானதுன்னா கர்த்தருக்கு சொந்தமானது. ஏனால் அந்த ஆத்மாவும் கர்த்தரும் ஒன்றுதான். ஆனால் நன்மை தீமையை இப்பொழுது எங்க யாருக்குள்ளாக வைத்திருக்கிறார் என்றால் ஸ்திரீக்குள்ளாக. வசனத்தை வாசிக்கணும்னா பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. பிரசங்கி இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷத்தோட முடிச்சிடுறேன். ஹல்லேலூயா. சகலத்தையும் அதினதின் காலத்திலே, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக உண்டாக்கியிருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். உலகத்தையும் அவருடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார், இருதயத்திலே வைத்திருக்கிறார். அப்போ உலகத்தை வைத்தது யார்? கர்த்தர். அப்பொழுது இந்த முதல் ஸ்திரீயுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்றால் உலகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உலகம் இருக்கும் பொழுது அதுதான் நன்மை தீமை அறியக்கூடியது. ஹல்லேலூயா. அது இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியாதுன்னா பிள்ளை உள்ளே கர்ப்பமாக முடியாது. ஹல்லேலூயா. அப்ப இதை நான் இப்படியாக சொல்ல விரும்புகிறேன். இது ஆண் பகுதின்னு சொல்லும் பொழுது இது பெண் பகுதி. இந்த இடத்துல என்ன பண்ணப்படுதுன்னா உலகம் என்று சொல்லப்படுது. இது என்னன்னு சொல்லப்படுதுன்னா அறிவு. ஹல்லேலூயா. இந்த நாலேஜ், அறிவு என்று சொல்லப்படுது, அது எப்படி என்று சொல்லப்படுதுன்னா வித்து. புரியுதா? இந்த உலகம் என்று சொல்லும் பொழுது இது எப்படியாக இருக்கிறது என்றால் இது கருவாக இருக்கிறது. புரியுதுங்களா? சொல்லுங்க. உலகம் என்று சொன்னாலே அது லூசிஃபரை தான் அடையாளப்படுத்துது. லூசிஃபர் என்று சொல்லும் பொழுதே ஆணும் பெண்ணும். அப்ப இங்க ஒரு பக்கம் ஆண் என்று சொல்லும் பொழுது அறிவை குறிக்கிறது. அங்கே அந்த அறிவினாலே ஒரு கர்ப்பமாகும் பொழுது அது எதை குறிக்கிறது? கருவை குறிக்கிறது, எக்கை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு நான் இது என் சொந்த இதுன்னு சொல்லுவீங்க, அப்படிலாம் நான் பேர் அந்த வார்த்தையை பயன்படுத்தல. ஆங்கிலத்தில் கார்னல் எக்குன்னு நான் சொல்லுவேன். எதை வைத்து சொல்றேன்னா ரோமர் 8வது அதிகாரத்தில் கார்னல் மைண்டுன்னு சொல்லப்படுவாங்க. ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கிறோம். மாம்ச சிந்தை மரணம். மாம்ச அந்த சிந்தைன்னு சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் வாசிச்சிங்கன்னா கார்னல் மைண்டுன்னு இருக்கும். மைண்டுன்னு சொல்லும் போது ஒரு நாலேஜை குறிக்குது. ஹல்லேலூயா. அப்பொழுது அது ஒரு வித்தாக இருக்கிறது, அதுதான் டெத்து. இப்பொழுது அதனால கர்ப்பம் தரிக்கப்படணும். அப்போ ஒரு காரியம் எக்குன்னு ஒன்று இருந்து ஆகணும். ஹல்லேலூயா. அதனால தான் இதற்கு நான் கார்னல் எக்குன்னு நான் சொல்லுவது உண்டு. ஆமென். அப்போ இதுதான் உலகமானது அவளுக்கு அந்த ஸ்திரீயோட இருதயத்தில் வைக்கப்பட்டுச்சு. இப்பொழுது ஆதாம் டீச்சிங் கொடுக்குறான். இப்போ இதுல இருந்து சில காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு குடும்பத்தில் புருஷனானவருடைய ஸ்தானம் என்னதென்று அறிந்திருக்கணும். திருமணம் ஆகாதவனுடைய ஒரு தனி நபராக இருக்கிற வரைக்கும், ஒரு பையன் இருக்கிற வரைக்கும், ஒரு புருஷனாக இருக்கிற வரைக்கும் அவனும் அந்த ஸ்தானத்தை என்னதென்று அறிந்திருக்கணும். அவனுடைய கடமை என்னதென்பதை அறிந்திருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா கர்த்தருடைய வார்த்தையானது எப்படி யாரை முதலாவது சந்திக்குதுன்னா புருஷனை தான் சந்திக்கும். ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் புருஷனானவன் யாரோட முதலாவது தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கணும்னா கிறிஸ்துவோட. தோட்டத்திலிருந்து அங்கிருந்து ஏதேனிலிருந்து ஒரு நதின்னு சொல்லும் பொழுது அது எது என்பதை அறிந்திருக்கணும். மேற்கிலிருந்து ஒரு நதி எங்க பாயுது? கிழக்குக்கு. கிழக்குல தான் யார் இருக்கிறதுனா புருஷன். அந்த புருஷனுக்கு கீழே மனைவின்றது கட்டமானது இப்பொழுது வந்துருச்சு. அதற்கு கீழே இப்பொழுது யாரை கர்த்தர் வைத்திருக்கிறார்? பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு யார் புருஷன் என்றால் அந்த தாய் தான் புருஷ ஸ்தானத்தில் இருக்கிறது. யாருக்கு? பிள்ளைகளுக்கு. அந்த மனைவிக்கு யார் புருஷனா? இந்த தன்னுடைய கணவர். ஹல்லேலூயா. அவருக்கு யார் புருஷனா? கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு யார் புருஷன்னா தலை என்று சொல்லும் பொழுது தேவன். தேவன் என்று சொல்லும் பொழுது அறிவு, தன்னுடைய ஆண் செயலை குறிக்கிறது. அதுதான் பிதாவும் குமாரனும் தனித்தனி நபர் என்று போதிப்பதல்ல, பிதாவும் குமாரனும் ஒருவர். ஹல்லேலூயா.
2 பேரும் தனித்தனி நபர் ஆகவே முடியாது. ஒரு புருஷனும் மனைவியும் தனித்தனி நபராக பிரிக்க முடியாது. ஒருவன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு புருஷன் இப்பொழுது ஆதாம் வந்து தன்னுடைய மனைவிக்கு என்ன சொல்றான்னா, கர்த்தருடைய சிந்தையை பெற பெற அங்க போதித்து கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த சத்தத்துக்கு அவள் செவி கொடுத்து ஆகணும். ஒரு குடும்பத்துல ஒரு ஸ்திரீ சரியில்லைன்னா அந்த புருஷன் சரியில்லைன்னு அர்த்தம். பிள்ளைகள் சரியில்லைன்னா தாய் சரியில்லைன்றது அர்த்தம். பிள்ளைகள் வந்துட்டு உங்க வீட்டுக்கு எப்படி யாருக்கு இருக்கும் என்றால், ஸ்திரீயானவள் எப்படி கனி கொடுக்கிற தோட்டத்தை போல ஒரு குடும்பத்துக்கு, அதே போல தான் பிள்ளையும் அதே தான் பிரதிபலிப்பு. தாயை போல பிள்ளைம்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரே அதை சொல்றார். எசேக்கியேல் 16 அதிகாரத்தில் சொல்லுவார். ஹல்லேலூயா. தாயை போல தான் பிள்ளை இருக்கும். அப்ப தாய்க்கு ஏது எங்க இருந்து உதவி கிடைக்கும் என்றால் புருஷனிடத்திலிருந்து. புருஷன் எங்க இருந்து பெற வேண்டும் என்றால் கிறிஸ்துவிடத்திலிருந்து. அப்ப கிறிஸ்துவானவர் யாரை தான் முதலாவது சந்திப்பார்னா புருஷன். புருஷனானவன் அந்த ஸ்தானத்தை கிறிஸ்துவை பெறாத வரைக்கும், தொடர்பை பெறாத வரைக்கும் அந்த குடும்பத்திற்கு சமாதானம் வர முடியாது. ஒருவனுக்கு திருமணம் ஆகல, அப்ப நாங்க என்ன பிரதர், அது வரைக்கும் நாங்க குஜாலா இருந்துட்டு நாங்களே அங்க தெருல போறவங்க எல்லாம் பார்த்துட்டு ஹாய் பாய்னு காமிச்சிட்டு நாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சொல்றதை ஃபாலோ பண்ண இல்லப்பா. வாலிபனே, உன் வாலிப நாட்களில் நீ உன்னை தனியாவே அவர் விடவே இல்லை. நீங்க யார் சிங்கிள்னு சொன்னது? ஹல்லேலூயா. நீங்க ஒருபோதும் சிங்கிளே கிடையாது. நீங்கள் வாலிப பிரயாத்தில் இருந்தாலும் நீங்க அப்பொழுதுமே என்கேஜ் ஆனவங்க தான். ஹல்லேலூயா. யாரோட? சிருஷ்டிகரோட. நீங்கள் உங்கள் மனைவியோ இல்லைன்னா நீங்க உங்கள் புருஷனை அறியாத காலம் வரைக்கும் நீங்களும் சிருஷ்டிகரோ டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கிறீங்க. நீங்கள் தனியாக இருக்கிறன்னு உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பாவன விசுவாசியோட லைஃப் எப்படி இருக்குன்னு நான் காட்டுவேன். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது ஒரு புருஷனானவன் டைரக்ட் கான்டாக்டோட இருக்கணும். புருஷன் என்ற ஸ்தானம் வரும் பொழுது அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக ஆகுதுன்னு அர்த்தம் புருஷனுக்கு. அவர் பைக் எடுத்துட்டு, ஏமா நீ வீடை பார்த்துக்க, நான் என்ன பண்ணிட்டு வரேன், 4 இடத்துக்கு போயிட்டு வேலையில் பார்த்துட்டு வரேன்னா அப்போ அது குடும்பம் விளங்காது. ஹல்லேலூயா. மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை புருஷன் செஞ்சு தான் ஆகணும். ஹல்லேலூயா. நானும் அதுக்கு விலக்க கிடையாது. இவரு ரொம்ப யோக்கியம் போல் இருக்கு. ஹல்லேலூயா. என்னால் கர்த்தர் இந்த வெளிப்பாடை கொடுக்க கொடுக்க கர்த்தரா என்னை உருமாற்றக்கூடிய செயல். இங்கே உங்களுக்கு நான் சொல்லும் போது அதை நான் பேசுறேன்னு நினைக்காதீங்க, கர்த்தர் சொல்லுவது. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல புருஷன் என்ற ஸ்தானம் ஒருத்தவனுக்கு கிடைக்கும் பொழுது அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஜாலியா போலாம், ஊரை சுத்தலாம் என்ற கர்த்தர் அந்த கட்டத்திலே வைக்கவே இல்லை. கிறிஸ்துவோட நீ இன்னும் அதிகமாக தொடர்பு கொள்ள வேண்டும் அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ அந்த தொடர்பு ஏற ஏற தான் உன் மனைவியுடைய குணமும் மாறும். எடுத்த உடனே திருமணம் ஆன உடனே ஒரு மனைவி உங்க வீட்டில் அப்பா கனி கொடுக்கிற திராட்சை கொடியை போல இருப்பான்னு கனவு கண்டிட்டு வராத. உன் மனைவி வில்லியா தான் இருப்பா, உன் மனைவி வாயாடியா தான் இருப்பா. ஆனால் நீ எப்படி இருக்கிறியோ அப்படிதான் உன்னை பார்த்து தான் அது மாறும். புருஷன் என்ற ஸ்தானம் அதிக பலியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். ஹல்லேலூயா. ஆதாம் அந்த அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் தான் கர்த்தர் வச்சார். அதுதான் நம்மளுடைய புருஷனுடைய ஸ்தானமும் அதுதான். அவர் பலியை கொடுக்கிறவர், அவர் எல்லாத்துக்கும் தன்னை ஒப்பு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஸ்தானத்தினால தான் அவர் நமக்கு ஏற்ற புருஷனாக இருக்கிறார். அவர் தான் நமக்கு உண்மையான புருஷனாக அவர் இருக்கிறார். அதனால புருஷன் சொன்னோடனே என்கிட்டே வர்ற என்கிட்ட நான் மூஞ்ச குத்துறேன் பாருன்ற காட்டுறதே கிடையாது. உங்க வீராப்ப உங்க மனைவிட்ட போய் காமிச்சின்னா உங்களை விட ஒரு பெரிய கோமாளி யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ மனைவி கிட்ட புருஷன் என்றதுனா தன்னுடைய உண்மையான அன்பு யார்கிட்ட இருந்து வரணும்? கிறிஸ்துவிடத்துல இருந்து. கிறிஸ்துவோடைய அன்பு தன்னுடைய ஒரு குடும்பத்திற்குள்ள பிரகாசிக்குமானால் அந்த குடும்பம் செழிக்கும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ புருஷன் என்ற ஸ்தானம் விளையாட்டு அல்ல. ஆமென். அப்போ புருஷன் சொல்லும்போது அதிகமாக ஒரு நாள் பிரதர் நீங்க தான் வந்து பிரசங்கம் கொடுக்குறீங்களே அதனால அது போதும் பிரதர், நாங்கள் கேட்டுவிட்டு வீட்டில் டேப்பர் கடை போட்டு நான் ஏதாவது வேலை செஞ்சுட்டு முடியவே முடியாது. அது பேர் புருஷன். அதுதான் நீங்க கொடுக்குறீங்களே கேட்டுட்டு நல்லா இருக்குது பிரதர் அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிற காட்சியே கிடையாது. புருஷன் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார பழகி இருக்கணும். ஸ்திரீயானவள் யாரை பார்க்கணும்னா என் புருஷன் கிட்ட இருந்து நீங்கள் எதை எதிர்பார்க்கணும்னா என் புருஷன் கிறிஸ்துவிட்ட இருந்து வர ஜீவ தண்ணீரை கொடுக்குறாரா இல்லைன்னா வந்து திருடங்கிட்ட இருந்து வாங்கி களவாண்டிட்டு கொடுக்குறாரான்னு பார்க்கணும். ஹல்லேலூயா. இதை அப்படி ஒரு புருஷன் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கவில்லை என்றால் நீங்க கர்த்தர்கிட்ட போய் கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஆண்டவரே நீர் தான் இதை கொடுத்தீர், நீர் தான் இந்த புருஷன் இந்த மனுஷனை எனக்கு புருஷன் ஸ்தானத்தில் கொடுத்தீர். இப்ப நீர் தான் இந்த மனுஷன் புருஷன் கொடுத்ததுனால எனக்கு அவர் மூலியமா நீர் இந்த குடும்பத்தை போஷிக்கணும், நீர் தான் அதற்கு பொறுப்பு அப்படின்னு ஒரு ஸ்திரீ என்ன பண்ண வேண்டியதா இருக்கிறதுனா கர்த்தருடைய சமூகத்தில் அழணும். ஹல்லேலூயா. அப்போ புருஷன் என்பது ரொம்ப ஒரு அற்பமா நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை தான் முதல்ல நிக்க வச்சு விசாரிப்பார். பிள்ளைகள் என்ன பண்ணணும்? நாங்க சிங்கிள் இல்ல, நான் போய் சொல்லிட்டேன் நீங்க சிங்கிளே. இன்னில இருந்து என்ன பண்ணுங்க, மைண்ட்ல இருந்து இங்க இடத்த விட்டு தாண்டோனே நான் சிங்கிள், அங்க பாடுறா அழகா இருக்குறா, எங்க பாரு அவன் அழகா இருக்கிறான், இனி கிடையவே
கிடையாது. நீங்கள் சிங்கிளே கிடையாது. பின்னாடி இனிமேல் நீங்கள் சிங்கிள் நினச்சிட்டு போனீங்கன்னா கர்த்தர் பின்னாடி வச்சு குத்துன்னு குத்துவார். ஹல்லேலூயா. அதனால நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் இல்லை நான் ஆல்ரெடி ஒருத்தர்கிட்ட கமிட்டட். ஆமென். ஆல்ரெடி கமிட்டட். இந்த நினைப்பு இன்னிலேருந்து இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் வேற ஒருத்தர்கிட்ட ஏற்கனவே உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. தாயின் கருவில உருவாகும் பொழுதே யூ ஆர் என்கேஜ்டுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதனால இந்த 2வது கட்டத்திலே இருக்கிறோம். இனி மீதியானதை அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. சகோதரர்களே சகோதரிகளே, வாரம் வாரம் மிஸ் பண்ணாமல் வாங்க. இதை விட உங்களுக்கு பெரிய பொக்கிஷம் நினச்சிங்கன்னா நீங்கள் வேற யாருக்கும் ஊழியம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சரி, கண்களை மூடுவோம். கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என்று வானத்தையும் பூமியையும் படைத்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். என்று ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிகளை செலுத்துவோம். ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் என் தகப்பனே. ஆமென். நீர் தேவன் தகப்பனே. நீர் ஒருவரே வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் சிருஷ்டித்தார். ஆமென். ஹல்லேலூயா. உம்மை தவிர வேற ஒரு தேவனும் இல்லை. ஆமென். வானமும் பூமியும் சகலமும் அதில் உள்ள யாவும் உம்முடைய நாமத்தை ஒரு காலத்தில் அறிக்கை செய்தே ஆக வேண்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று சொல்லி நிச்சயமாகவே அறிக்கவே செய்ய வேண்டிய காலம் வரும். ஆனால் என் தகப்பனே, அது உம்முடைய நியாய தீர்ப்பின் காலமாக இருக்கும். கிருபையாய் நீர் இப்பொழுது இறங்கி வந்திருக்க பொழுது இப்பொழுதே உம்மை நாங்கள் பற்றி கொண்டிருக்கிறதுக்கு கிருபை செய்யும். ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம். என் தகப்பனே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய இருதயமானது ஒருவருக்கே உரியது, ஒருவருக்கே சொந்தமானது. உம்முடைய ஆளுகையானது எங்களுக்கு சுகமாக, அது தகப்பனே, அது லகுவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது ஒன்றை எங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடியதா இருக்கிறதப்பா. நாங்கள் இந்த டென்ஷன் நிறைந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யத்தை விரும்பல. நாங்கள் இளைப்பாற வேண்டிய காலம் இது. ஓய்வு எடுக்க வேண்டிய வருஷம். எங்களுக்கு இது யூபிலி வருஷமாக இருக்கிறதோ கர்த்தர், நீர் இப்பொழுது இறங்கி வந்திருக்கு. இந்த காலத்திற்கு செய்தியை நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த செய்தியிலே மாத்திரமே எங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்கிறது. இந்த செய்தி ஒன்றே உம்முடைய ரத்தமாக இருக்கிறது ஓ கர்த்தாவே. இந்த ரத்தத்தை நாங்கள் புறக்கணியாதபடி எச்சரிப்பின் சத்தத்தோட நாங்கள் உமக்குள்ளாக பிரவேசிக்கத்தக்க கிருபை செய்யும். தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே என் தகப்பனை கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் என் தகப்பனே எங்களை நீர் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. அவர்கள் போகையில வருகையில எல்லாம் உம்முடைய கிருபையானது சூழ்ந்திருக்கட்டும். பிள்ளைகளுடைய போகையிலும் வருகையிலும் உம்முடைய கிருபையானது சூழ்ந்திருக்கட்டும். துன்மார்க்கருடைய கரங்களுக்கு பிள்ளைகளை விலகி பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா விதமான தீமையான நண்பர்களுக்கு பிள்ளைகளை விலகி பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. பிள்ளைகளுடைய இருதயத்திலே மரணமானது கர்ப்பம் தரிக்கப்படாதபடி பிள்ளைகளுடைய இருதயத்தை உம்முடைய ரத்தத்திற்கு கீழாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம். காலம் கொடிதாய் இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம்.